வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். நீண்ட நாள் கழிச்சு மீண்டும் ஒரு அரசியல் அரட்டை. இப்போ பல பேர் அரசியல் அரட்டை நடத்துறானுங்க. நம்ம தான் முன்னோடி. நம்ம அரசியல் அரட்டை பிளேலிஸ்ட்ல போய் காணொலி எப்போ போட்டிருக்கோன்னு பாருங்க. நாங்களாம் அதுக்கப்புறம் வந்தவனுங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, ரொம்ப நாள் ஆச்சு இப்படி உட்காந்து பேசி, சரி மீண்டும் தொடங்கும் இந்த மரபை அப்படின்னு தான் தொடர்றோம். இந்த கடந்த ஒரு வாரத்தில் நிறைய செய்திகள் நடந்திருக்கு. எல்லாத்த பற்றியும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பேசுவோம். கடந்த வாரம் வந்த செய்திகள்லையே நான் ரொம்ப முக்கியமானதாக தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தானதாக பார்க்குறது 6.5 லட்சம் பீகாரை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்க்கப்பட போகிறாங்களாம். இது ஒரு நியூஸ் மட்டும் கிடையாது, இது கூடவே மறுநாளே இன்னொரு செய்தியும் வந்துச்சு. கடந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம் என்பது தொடர்ந்து சரிவை சந்திச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுமே தனித்தனி செய்திகளாக இருந்தாலும் ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து தான் பார்க்கணும். ஏன்னா எதிர்காலத்தில் இந்த 2 விடயங்களுமே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பேராபத்தை கொண்டு வந்து சேர்க்க போகின்ற செய்திகள். எப்படின்னா, முதல்ல அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சராசரி பிறப்பு விகிதம் என்பது 1.7 இருக்குது. ஒரு பெண் வந்து கல்யாணமாகி ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க. இப்படியே போனால் அடுத்த 50 வருஷத்தில் தமிழ்நாட்டில் வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், இளைஞர்களின் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் ஃபிசிக்கல் ஒர்க்கோ அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் ஸ்கில் ஒர்க்கோ செய்கிறதுக்கு இங்கே போதிய அளவுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தமிழர்களோட எண்ணிக்கை வந்து இப்போ இருக்கிறத விட பாதியாக குறைஞ்சிரும். அப்போ அந்த நேரத்தில் அந்த காலியான இடத்த யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? அதற்கான விடை தான் இப்போவே நமக்கு கிடைச்சிருச்சு. பீகாரில் இருந்தோம், வட மாநிலத்தில் இருந்தோம் பல பேர் இங்கே வந்து குடியேறுவாங்க. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுடா அடுத்த 50 வருஷத்தில் இது தமிழ்நாடாக இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி நிற்குது. நீங்கள் அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இல்லை, இது தொடக்கம் என்னன்னா 70 லட்சம் பேர் பீகார்லேருந்து பெயர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படுறது வந்து சிறப்பு வாக்காளர் திருத்தம். ஆமாம், இதில் என்னன்னா தமிழ்நாடும் பீகாரும் கிட்டத்தட்ட ஓரளவு மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். இன்னைக்கு முன்னாடி நம்மளோட கம்மியாக இருந்து அதுக்கு தொடக்கத்தில் ஒன்றா இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. அதுக்கு பிறகு பிரிக்கிறாங்க, பிரித்த அப்புறமும் இன்றைக்கி நம்மளோட ஒன்றா வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தாலும் 70 லட்சம் பேர் நீக்கப்படுறாங்க. நீக்கப்பட்டால் அவங்க எங்கேயோ போகணும்ல. நீக்கம்னா என்ன? அங்கே அந்த மாநிலத்திலேருந்து நீக்கம். அப்போ எங்கே போயிருக்கிறாங்கன்ற செய்திகள் வரும்போது எல்லா மாநிலங்கள்லேயும் பிரித்து இருக்குது. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி 6.5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இதை தான் அண்ணன் சீமான் கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு. இருக்கிறதுலையே நமக்கு முக்கியமான சிக்கலில் ரொம்ப முதன்மையான சிக்கல் இதுதான். ஏன்னா அவன் வாக்காளராக இங்கே வந்து குடியேறினவன் எல்லாரும் வாக்காளராக மாறுவான். மாறிட்டான்னா நம்ம அரசியல், இந்த மண்ணோட அரசியல் நம்மள்கிட்ட இருக்காது, இந்திக்காரன் கையிலுக்கு போகும். அவன் அங்கே கூட தேசிய கட்சின்னு 2 கட்சி, அவன் தேசிய கட்சிக்கு தான் போடுவான். அதுவே 2 கட்சி இருந்தாலும் இன்னைக்கு முழுக்க பாஜகவுக்கு போடுவான். அப்படிங்கிறது தான் ஒரு அபாய சங்கா. யாரை இவனுங்கெல்லாம் பிஜேபி பி டீம்னு சொல்லி கேவலமான ஒரு பரப்புரையை செஞ்சானுங்களோ அவர் தான் தொடக்கத்துலேருந்து அவன்லாம் பாஜகவோட ஓட்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அது நடைமுறைக்கு தொடக்க நிலையில் வந்துருச்சுங்கிறது தான் பார்க்குறோம். இந்த 65 லட்சமாக மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுங்கிற இன்னொரு பேரபாயமும் இருக்குது. 6.5ங்கிறதே ஒரு விழுக்காட்டுக்கு மேலே 1% மேலே இருக்கிற வாக்கு தான். அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இல்லைன்னா வெகு விரைவில் நம்ம அரசியல் நம்ம கையில் வந்து போயிடுச்சு. இப்போ இந்தியாவிலேயே தொழில்துறையில் ரொம்பவும் பின்தங்கிய மாநிலங்களோட பட்டியலில் பீகாரும் ஒன்று. அந்த மாநிலத்தில் பெருசாக வந்து தொழிற்சாலைகளே கிடையாது. காரணம் வந்து மட்டும்தான். ஆமாம், காரணம் வந்து அங்கே பெருசாக டிரான்ஸ்போர்ட் வசதியே கிடையாது. அதாவது இந்த மாதிரி கிடையாது. உற்பத்தி பண்ணுற பொருட்களை உடனே உலக சந்தைக்கு கொண்டு போகிற அளவுக்கு ஹார்பர் ஃபெசிலிட்டியாக கிடையாது. அது சுற்றி எல்லாமே நிலங்களால் சூழப்பட்ட ஒரு மாநிலம். அப்போ இத்தனை நாட்களாக என்ன கேட்டாங்கன்னா, பீகார் வந்து இந்தியாவிற்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, என்ன உற்பத்தி செஞ்சு கொடுத்துருக்குன்னா, இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நாங்கள் தான் மக்களை உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்குறோமே. மக்களை உற்பத்தி பண்ணி இந்தியா முழுக்க அவங்கள பரப்பி இந்தியாவை இந்தி நாடாக, ஹிந்தி தேசமாகவும் ஹிந்து ராஷ்டிரமாகவும் மாற்றுவதற்கு அவங்க மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இனி வரும் காலத்தில் பீகார் என்ன பண்ணுச்சுன்னு யாராலையும் கேட்க முடியாது.
இது நகைச்சுவையா தெரியலாம், ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராபத்தான ஒரு செய்தி தான். ஆனா சில இந்திய தேசியவாதிகள், வலதுசாரிகள், சங்கிகள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்றீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 19 என்ன சொல்லி இருக்கோ அதன் அடிப்படையில தான் இந்த வாக்குரிமை கொடுக்கப்படுது. அப்படி நீங்க வேண்டான்னு சொல்றீங்க தெரியுமா, அதுதான் சட்ட விரோதமானது. நீங்க வேணும்னா போய் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி பாருங்க, நீங்க தோத்து போயிருவீங்க, ஏன்னா இது சட்டப்படி தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இதுல அடிப்படையில இவங்க இந்த பீகார்ல சிறப்பு திருத்தம் கொண்டு வந்தாங்கல்ல, இதுல கொண்டு வந்ததுக்கு மூணு முக்கிய காரணங்களை சொல்றாங்க. ஒன்னு, பெர்மனன்ட்லி மைக்ரேட்டட். சரி. ரெண்டாவது, இங்கேயும் அங்கேயும் ஓட்டு இருக்கிறவங்க. மூணாவது, இறந்து போனவங்க. இவங்களை தான் நாங்க நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல முதலாவது பெர்மனன்ட்லி மைக்ரேட்டட் என்னன்னா, குடும்ப குட்டிகளோட அவங்களுடைய தாய்மண்ணை விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு ஷிஃப்ட் ஆயிடுறது. அங்கிருந்து நாங்க வந்துடுறேன்னு மொத்தமா இங்க வந்தவங்க, இது ஒண்ணு. ரெண்டாவது, அங்கேயும் அவங்களுக்கு இருக்கும், இங்கேயும் ப்ரூஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு. இன்னொன்று, இறந்து போனவங்க. மூணாவது, இப்போ இந்த இறந்து போனவங்கள ஓட்டர் லிஸ்ட்டை விட்டு நீக்கணும், நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அப்புறம் ரெண்டாவது இந்த இது சொல்கிறாங்கல்ல, இங்கேயும் இருக்கிறவங்க அங்கேயும் இருக்கிறவங்கன்னு, இதே பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து சிக்கல் இருக்குது. ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு இடத்துல தான் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இருக்கணும். இதர் தமிழ்நாடு ஒரு பீகார் இப்படி தான் இருக்கணும். இப்படி இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எது அவனுடைய தாய் மண்ணம் அதுதான் அவனுடைய பூர்வீக அட்ரஸாக இருக்கட்டும். ஏன்னா ஒருத்தர் அட்ரஸ் எழுதும் போது என்ன போடுவாங்க, கரண்ட்லி ரிசைடிங்னு போடுவாங்க. தற்காலிகமாக இங்கே குடியிருக்கும் மேற்படி முகவரியுடைய போடுவாங்க. கரஸ்பாண்டன்ஸ்ல எதை நீங்க லீகலா எதை எடுத்து பார்த்தாலும் சரி, டெம்பரரி ரிசைடிங்ன்ற வார்த்தை இருக்கும். டெம்பரரி ரிசைடிங் தமிழ்நாட்டில் அவன் எங்க இருக்கிறானோ அதை நீ போட்டுக்க, பிரச்சனை கிடையாது. ஆனா நிரந்தர அட்ரஸ் வந்து அவனுக்கு எங்க அப்படின்னா, அவனுடைய பூர்வீகம் எங்கேயோ அங்கதான் அந்த அட்ரஸ் வந்து கொடுக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது, பெர்மனண்டா இங்க ஷிஃப்ட் ஆயிட்டேன்னு சொல்றாங்கல்ல, குடும்ப குட்டிகளோட இங்க வந்துட்டேன் அப்படின்னு. அப்படி குடும்ப குட்டிகளோட வந்துட்டோம்னா ஒரு விதிவிலக்கின் அடிப்படையில அவர்களுக்கு இங்க உரிமைகளை கொடுக்கலாம். நம்ம அளவுகோலா வைக்கிறது, ஒரு ஜெனரேஷன் இங்க இருக்கிறானா 30 வருஷம் நீங்க இருக்கிற, எப்படி 30 வருஷம் வேணான்னு எழுதி கொடுத்துட்டு இந்த மாநிலத்திற்கு வந்து 30 ஆண்டுகளா நீ குடியிருந்ததுக்கு பிறகாக உனக்கு உரிமை வேணும்னா நீ வாங்கிக்கோ. அப்படி குறைஞ்சபட்சம் 10 வருஷமாச்சும் இல்ல 30 வருஷம் நம்ம வைக்கக்கூடிய அளவுகோல் அதுதான். ஒரு ஜெனரேஷனுக்கு மேல நீங்க இருக்கிறன்னா சரி, நீ இங்கேயே தங்குற, இந்த மண்ணினுடைய மகனாக உன்னை ஏத்துக்கலாம், தமிழன் உன்னை ஏத்துக்கிறல்ல, இந்த மண்ணில் வசிக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ட் மாதிரி உனக்கு கன்சிடர் பண்ணி உனக்கான உரிமைகளை தரலான்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இங்க இருந்து பம்பாய்க்கு போனவங்க, டெல்லிக்கு போனவங்க எல்லாம் அங்கேயே இருக்கிறாங்க, அவங்களுக்கான ஓட்டு உரிமை எல்லாம் இருக்குது, அங்கேயே ஓட்டு போட்டு சில பேர் கவுன்சிலர், தமிழ் செல்வன் இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அப்ப அதை நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம இங்க என்ன எதிர்க்கிறோம் அப்படின்னா, இப்ப நீங்க கேட்டீங்க ஆர்டிகல் 19 வந்து சுட்டி காட்டினீங்க. ஆர்டிகல் 19 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா முழுமைக்கும் எந்த பகுதியே இருக்கக்கூடிய நபரும் இன்னொரு பகுதிக்கு சென்று தங்கலாம், வியாபாரம் பண்ணலாம், இதுக்கான சட்டப்பூர்வமான உரிமை இருக்குது, அதுல அடிப்படை உரிமைன்னு சொல்லுது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, யாரும் இங்க வருவதற்கோ வாழ்வதற்கோ தொழில் செய்வதற்கோ எந்த இதுவும் கிடையாது. நாம கட்டுப்படுத்த வேண்டி கேட்கறது எல்லாமே மைக்ரேஷன் அல்ல, அப்நார்மல் மைக்ரேஷன். இது ரொம்ப ரொம்ப புரியணும். கட்டுக்கடங்காத தங்குதடையற்ற குடியேற்றத்தை தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர, யாரும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நாம வந்து மனிதநேயம் இல்லாத நபர்கள் கிடையாது. ஏன்னா யாரும் வாழலாம் அப்படின்ற இதெல்லாம் நம்ம இருக்கிறோம். வந்தவரை எல்லாம் வாழ வைத்ததுதான் நம்மளுடைய மண். அது மாதிரி இங்க இருந்தும் மற்றவங்க பிழைப்பு தேடி மற்ற ஊர்களுக்கு போறாங்க, அதெல்லாம் நடக்குது. அப்போ ஒருத்தனை வந்து ஒரு இடத்தை விட்டு குடிபெயராதன்னு சொல்றது மனித பரிணாம வளர்ச்சிக்கு எதிரானது. அதை நம்ம செய்யல. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, கட்டுக்கடங்காத தங்குதடையற்ற ஒரு இது இருக்குது. அப்ப அதை தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். ஆச்சுதா? இப்ப இந்த நபர்கள்லாம் வர்றாங்கல்ல, இவங்க எந்த அளவுக்கு வர்றாங்க, எங்க தங்கி இருக்கிறாங்க, என்ன வேலை செய்யறாங்க, என்ன பின்புலம் அப்படின்றத ஒரு அரசாங்கம் பட்டியல் வச்சிருக்குதா? இல்ல. நம்ம தமிழ்நாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிற 7 லட்சம் பேர் கொடுக்க போறாங்க, இங்க 70 லட்சம் பேர் இருக்காங்க, 1.5 கோடி பேர் இருக்காங்க, 2 கோடி பேர் இருக்காங்கன்னு நம்ம வாய்மொழியா சொல்றோமே தவிர, அடிப்படையில எத்தனை பேர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, எவ்வளவு பேர் இங்க வந்திருக்காங்க எதுவுமே இல்லை. அண்மையில நீங்க ஒரு தொலைக்காட்சி, அநேகமா புதிய தலைமுறை நினைக்கிறேன், அந்த பட்டியலை வெளியிட்டு இருந்தாங்க. ஆந்திரால இருந்து ஒருத்தவங்க எத்தனை பேர், அதுல இருந்து வந்தவங்க எத்தனை பேர், அதுல ஒவ்வொரு மாநிலத்தையும் பார்க்கும்போது அவ்வளவு குறைவாக இருக்குது. 10ல் 1, 50ல் 1 தான் இருக்குது. அப்போ எக்ஸாக்ட் ஃபிகர் யாருக்குமே தெரியல. கிடைச்ச தரவுகளின் அடிப்படையில் அவங்க மேபி போட்டுக்கலாம். அப்போ ஏன்னா இங்க வேலைக்கு வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இவங்களை வந்து சொல்லலாம். இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள்ட்ட என்ன சிக்கல்னா, இவங்க கிட்ட கணக்கு இருக்காது. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வராங்கன்னு வைங்களேன், ஒரு ஐடி கம்பெனி இல்லை மற்ற கம்பெனிக்கு வேலைக்கு வராங்கன்னா, இத்தனை எம்ப்ளாயிஸ் இந்த இடத்துல வந்திருக்காங்கன்ற பதிவு இருக்கும்.
டீ கடையில வேலை பார்க்கறவங்க என்ன தரவு இருக்கும்? ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க கணக்கு இருக்கும். எங்க போனாலும் சரி, ரோட்ல பெல்ட் விற்கிறவன் அவன் இவன் எல்லாம் தான் வராங்கல்ல. அப்ப எந்த கணக்கும் கிடையாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அரசாங்கம் முதலாவதாக செய்ய வேண்டியது மண்ணின் மக்கள் எவ்வளவு, பிற மக்கள் எவ்வளவு, அதுக்கு தான் படிச்சு சொல்லி தொலைகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தொலைங்கடா. எங்ககிட்ட அதிகாரம் இல்லைங்க, அதை நம்ம தனியா போட்டு புலம்புட்டோம். சரி, அப்போ இருக்கிற அதிகாரம் அது. அப்போ அதன் அடிப்படையில் கணக்கு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அதோடய சேர்த்து இங்கே வாழக்கூடிய நபர்கள் யாரு, அவங்களுக்கு ஓட்டுரிமை எந்த அளவுக்கு இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கன்னு சொல்றோம். இது எந்த அளவுக்கு அபாயம் அப்படின்னா, 2 தொகுதி என்னால 2021 தேர்தலை மையப்படுத்தி சொல்ல முடியும். ஒன்னு துறைமுகம், இன்னொன்னு கோவை தெற்கு. கிழக்கா தெற்கா? தெற்கு கமலஹாசன் போட்டிட்ட அந்த தொகுதி. இல்ல வானதி சீனிவாசன் ஜெயிச்சதா இருக்கட்டும், அதே மாதிரி இவங்க சவுகார்பேட்டையில வினோஜ் பி செல்வம் வாங்கின வாக்குகளாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வடவர்களுடைய வாக்கு வெளிப்படையாக இவங்க 2 பேருக்கும் போயிருக்கு. அப்ப இந்த 2 தொகுதியுமே இப்படி இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னா, இது போக கூடுதலா 6.25 லட்சம் பேருக்கு 7 லட்சம் பேருக்கு இவங்க வாக்குரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த 2 தொகுதி கட்டாயமா 20 தொகுதியாக மாறும். நாளடைவுல இது என்ன ஆகும்னா டிசைடிங் ஃபேக்டரா அவங்க வந்துருவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க பாருங்க, இந்தியா கூட்டணி கூட ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. இந்த மாதிரி பிஜேபிக்கு எதிரான வாக்காளர்களை எல்லாம் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பட்டியல் விட்டு நீக்கிட்டாங்க பீகார்ல. ஆமா, அப்ப இதெல்லாம் காங்கிரஸுக்கு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு போக வேண்டிய ஓட்டு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இங்க இந்த ஓட்டர்ஸ் எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் சொல்றோம். இது ரெண்டுமே முரணாக இருக்குது எப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதாவது இந்தியா கூட்டணி குற்றச்சாட்டு வைக்குது பிஜேபிக்கு எதிரான ஓட்டுன்னு, இங்க நம்ம சொல்றோம் இவங்க கொடுக்குற ஓட்டெல்லாம் பிஜேபிக்குன்னு சொல்றோம். ரெண்டு முரணா இருக்குதுல்ல. என்ன இதுல லாஜிக் அப்படின்னா, பீகார்ல வந்து யாரு அந்த சூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் யார் யாருன்னு பார்த்தா 2 கட்சி தான், காங்கிரஸ் இன்னொன்னு பிஜேபி. இது போக ஆர்ஜேடி, நிதிஷ்குமாருடைய இந்த கட்சி, இவங்க எல்லாம் மாநில கட்சிகள். இப்போ பிஜேபியா காங்கிரஸான்ற இந்த போட்டி வரும்போது அவனுடைய சாய்ஸ் மேபி இதர் காங்கிரஸ் ஆர் பிஜேபின்னு போகலாம். இன்னொன்னு, ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளர் எப்படி வாக்களிக்கிறான்னா இந்திய சமுதாயம், சாதிய சமுதாயம். கண்டிப்பா. அப்ப இவனுக்கு வேண்டப்பட்டவன் யாரு, வேண்டப்படாதவன் யாரு? அங்க பெரும்பாலும் யாதவர்களுடைய வாக்குகள் பீகார்ல அதிகம். தேஜஸ்வி யாதவ் மற்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. அப்ப மாநில கட்சிகள் அங்க கட்சிகளுக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்க யாதவர்கள் யாரும் கிடையாது. கோனார்கள் இங்க மார்க்ல யாராவது போட்டிருப்பாங்களே தவிர யாதவர்கள் இவன் சொல்ற யாதவன் யாரும் இங்க கிடையாது. அப்ப இந்த தமிழ்நாட்டினுடைய சினாரியோன்னு வந்து பார்க்கும்போது இவருடைய வாக்கு யாருக்காக இருக்கும்? அங்கே பிஜேபிக்கு ஆல்டர்னேட் இருக்குது, ஆர்ஜேடி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, மற்ற கட்சிகள் இருக்குது, அவங்க சாதிக்காரங்க இருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினாரியோ அப்படி இல்லை. இங்க பிஜேபியா திமுகவான யாருக்கு போடுவான்? பிஜேபியா நாம் தமிழரான ஒரு பீகார் யாருக்கு ஓட்டு போடுவான்? பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான். பிஜேபியா அதிமுகவான யாருக்கு போடுவான்? பிஜேபியா பாட்டாளி மக்கள் கட்சியான யாருக்கு போடுவான்? பிஜேபிக்கு தான் சாலிரா போடுவான். அப்ப இங்க ஆப்ஷன் அப்படின்றது வந்து அந்த கதவு மூடப்பட்டுருச்சு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், பீகார்ல இருந்து ஒருவேளை பிஜேபி எதிர்ப்பு வாக்காளனாக வந்தால் கூட இந்த மண்ணுல வரும்போது அவன் பிஜேபிக்கான ஆளா மாறுறான் அப்படின்றத அங்க பொருத்தமான பாயிண்ட். அப்ப நம்ம வெளிப்படையாக இதை வந்து எதிர்க்கிறோம். இது வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இன்னும் சொல்ல போனா, ஒரு வாக்காளன் தன்னுடைய வாக்கை எதன் அடிப்படையில் போடுவான் அப்படின்னா அவனுக்கு சுற்றி இருக்கக்கூடிய புறச்சூழலின் அடிப்படையில் தான் அவன் வந்து ஓட்டு போடுவான். நிச்சயமா. அப்போ பீகார்ல அவன் போய் வாக்களிக்கிறது தான் அந்த மண்ணுக்கு அவன் செய்யற சரியான முடிவா இருக்கும். அப்போ இங்கிருந்து பம்பாய்க்கு போயிட்டாங்க, டெல்லி போயிட்டாங்க, அவங்களாம் என்ன செய்யறது? அனுப்புப்பா தமிழ்நாட்டுக்கு. அதைத்தான் கேட்கறாங்க. ஜனநாயக திருவிழான்னு சொல்றேன். 5 ஆண்டுகள் நாட்டினுடைய தலைவிதியை மாற்ற போற ஒரு திருவிழா தான் இந்த எலெக்ஷன். ஒரு வாரம் லீவ் விடு. எதுக்கு இருக்கலாமோ லீவ் விடு. அவங்களும் அதான் கேட்கறாங்க. இப்ப பீகார்காரங்கெல்லாம் இங்க வந்து ஓட்டு போடக்கூடாது, அவங்கெல்லாம் இங்க நிரந்தரமா தங்கக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல. நீங்க மட்டும் மும்பையிலையும் குஜராத்லயும் டெல்லியிலையும் போய் லட்சக்கணக்கில் குடியேறி இருக்கிறீங்களே, அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் திருப்பி கூப்பிட்டுக்குவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்கன்ற ஓட்டு போட ஒரு வாரம் விடுமுறை விடுப்பு. 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல். அந்த தேர்தல்ல நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்க போற அந்த தேர்தலுக்கு ஒரு வாரம் விடுமுறை கொடுத்தா என்ன கெட்டு போயிட போகுது? எதுக்கு இருக்கலாமா விடுமுறை கொடுக்குறீங்க? ஏன்னா அண்மையில இந்த கர்மம் பிடிச்ச ஒரு படம்லாம் வந்துச்சு, காஷ்மீர் ஃபைல்ஸ், அது இது. அதுக்கெல்லாம் அரசாங்க விடுமுறை விட்டுச்சு. அந்த இப்ப இந்த இது கொடுத்துருக்காங்களே தேசிய விருது, கேரளா ஸ்டோரி, அதுக்கெல்லாமே கூட விடுமுறை விட்டாங்க. ஏன்னா கர்மம் முடிச்ச படத்தெல்லாம் பாக்குறதுக்கு விடுமுறை விடுவேன், நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிற தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்கு விடுமுறை கொடுக்க மாட்டியா? அப்ப கேள்வி எழுதுல. நிச்சயமா விடுமுறை கூட அவங்க வந்து ஓட்டு போட்டு இங்க இருக்கணும், அங்க போய் ஓட்டு போட்டு வரட்டும், அதான் சரியா இருக்கும். இன்னும் நம்ம இந்த வடவர் ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காக, குறைப்பதற்காக நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இன்னர் லைன் பெர்மிட் கொண்டு வான்னு கேட்கிறோம். நிச்சயமா. என்ன தவறு? சரி, இப்ப ஆர்டிகல் 19 பேசுறீங்க. ஆர்டிகல் 19 சொல்றாங்கல்ல இந்தியா. இல்ல நான் இதை மட்டும் சொல்றேன். ஆர்டிகல் 371 பேசுங்க. அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, இந்த 4 மாநிலத்திற்கும் இன்னர் லைன் பெர்மிட் இருக்குதுங்க. இல்ல 2019 மணிப்பூருக்கு ரீசெண்டா கொடுத்துருக்காங்க, 6 வருஷம் முன்னாடி.
சொல்லுங்க. இல்ல இப்ப அங்கதான் வந்து பிஜேபியோட கணக்கையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாருமே வந்து ஆர்டிகல் 19 பேசுறீங்க, ஏன் வந்து 371 பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இந்தியாவில் யார் ஒருவருக்குமே சிறப்பான அந்தஸ்தோ தனிப்பட்ட அடையாளங்களோ இருக்கக்கூடாது. எல்லாருமே ஒரே மதம் ஒரே மொழி, அது இந்து ராஷ்டிரம் இந்தி மொழி அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர்றது தான் பாஜகவோட அல்டிமேட் எய்மே. அப்படி இருக்கும்போது நாம போய் ஆர்டிகல் 371 அடிப்படையில் எங்களுக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடு, எனக்கும் இன்னர் லைன் பெர்மிட் கொடுன்னா அவன் எப்படி கொடுப்பான்? அவன் அதுவே இல்லாம போகணும்னு தானே நினைக்கிறான். அதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, இப்ப ஒரே நாடு எல்லாரும் வாக்காளர்கள் அப்படிங்கிற முறையை கொண்டு வர பார்க்குறான். அதாவது மொழி வழி மாநிலங்கள் என்ற கட்டமைப்பே இருக்கக்கூடாது. எந்த மொழிக்கும் தனியான ஒரு சிறப்பு தகுதிகளே இருக்கக்கூடாது என்பதுதான் பாஜகவோட எய்மே. நீங்க சொல்லுங்க. அவங்க திட்டமே என்ன, ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவா அவங்க முன் வச்சதே இந்தியாவில் வந்து 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் மாதிரி பிரித்து ஜன்பத், அதை வந்து அந்த அளவில் தான் இங்கே கட்டமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட தமிழ்நாட்டையே கூட 4-5 உடைக்கிறதுக்கான வருங்கால திட்டங்கள் இருக்குது. மூணா பிரிக்கிறத பத்தி தான் ஏற்கனவே பேசினாங்களே. கடும் எதிர்ப்பு வந்த உடனே அதுக்கப்புறம் பேசுறதை நிறுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு எண்ணம் சரி, அவன் வந்து இன்னைக்கு செய்யலைன்னா இன்னொரு 25 வருஷம் காத்திருந்து கூட அதை செய்யறதுக்கு தயங்க மாட்டான். இப்ப நம்ம தெளிவா இருக்கணும். இந்தியா எப்படி இவங்க சொல்லலாம், நீங்க பிரிவினை பேசுறீங்க அது பேசுறீங்க, ஏண்டா நீங்க பிரிச்சது எதன் அடிப்படையில பிரிச்சீங்க? மொழியின் அடிப்படையில பிரிச்சுனா அந்த மொழியை சார்ந்தவனுக்கு தான் அந்த நிலப்பரப்பு, அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க, நிலைத்து வாழ்ந்ததுனால தான் அதை கொடுக்குறீங்க. கொடுத்தா அந்த நிலப்பரப்பையாவது அவனுக்கு உறுதி செய்யணும்ல. அதுக்கு இந்த அரசமைப்பு சட்டமும் சரி, அரசு ஆள்றவங்களும் சரி, அதுக்கான வேலைகளை திட்டங்களை தான் தீட்டணும். அதையே குலைப்பேன், அதையே மாற்றி அமைக்கிறதுக்கான வேலையை செய்வேன்னா உண்மையிலேயே இங்க பிரிவினையை தூண்டுறது யாரு அப்படிங்கிற கேள்விதான். நிச்சயமா அதை நோக்கிதான் நம்மள நகர்த்துறாங்களோ அப்படிங்கிற ஐயமும் இருக்கு. இப்ப இது கூடவே இன்னொரு செய்தியையும் சேர்த்து பார்க்கணும். ஒரு பக்கம் 6.5 லட்சம் பீகாரை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்க்க போகிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நேற்றைக்கு முன்தினம் ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபியோடு சேர்ந்துட்டு மிகப்பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. என்னன்னா, ஒரே நபர் 4 தொகுதியில் ஓட்டு போட்டிருக்கிறாரு. அட்ரஸே இல்லாமல் சில வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில தொகுதிகளில் 1 லட்சம் ஓட்டுகளை புதுசாக சேர்த்துருக்குறாங்க. அதாவது மொத்தமாக ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் பாஜக இத்தனை நாட்களாக தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மையை தரவுகளோட போட்டு உடைச்சிருக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது உண்மை இருக்குதானே, தம்பி சொன்னது போல இந்த புலம்பெயர்றவங்க அந்த சிக்கல் இருக்கு. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே வாழ்கிறவங்களே கூட இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பை இன்னைக்கு இருக்கிற இந்த நடைமுறைகள் ஏற்படுத்தி வச்சிருக்கு. சட்டம் இருக்கலாம், நடைமுறைப்படுத்துறது எப்படி, எக்ஸிக்யூஷன் எப்படின்றதுன்னு பார்க்கணும். என்னன்னா, எளிமையாக ஒரு 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 பெண் எடுத்துக்கோங்க. அவங்க பிறந்து ஒரு வீட்டில் வளர்றாங்க, திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க பிறந்த வீடு புகுந்த வீடு 2 வீடு இருக்கா. இது பத்தாததுக்கு இப்போ நிறைய பேர் வந்து நகரங்களை நோக்கி வந்து வாழ தொடங்குறாங்க வேலைகளுக்காக. அப்போ என்ன ஆகுது, இங்கே ஒரு வாக்கு இங்கே வாக்கு வச்சிருக்கிறாங்க, சொந்த ஊரில் வாக்கு வச்சிருக்கிறாங்க. அங்கேருந்து புலம்பெயர்ந்து மாறி அவங்க புகுந்த வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் ஒரு நிரந்தர அவங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் தம்பி சொன்னது போல் எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கேயும் வாங்கிடுறாங்க. 3வதா இப்போ சென்னையில் வந்து வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சென்னையிலையும் வச்சுக்கிறாங்க. கொடுக்குறான்ல, கொடுக்கறதுக்கான நடைமுறை வச்சிருக்கிறதுனால அவங்களால வாங்க முடியுது, வாங்கிடுறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் 3 இடத்துலையுமே வாக்கு செலுத்தாமல் இருக்கிறாங்க. அவங்க செலுத்தாமல் இருந்தாலும் இந்த நடைமுறை பிழை இது இன்னைக்கு இருக்கு. இங்கே 2 இருக்கோ 3 இருக்கோ 4 இருக்கோ அது நமக்கு தெரியாது, ஆனால் இருக்குங்கிறது உண்மை. இதை தாண்டி இப்போ நம்ம பேசின சிக்கல் இருக்குல்ல, வட இந்தியாவிலேருந்து வராங்க அப்படின்னும் போது இது ஒரு பெரும் சிக்கல். அது குறிப்பாக ராகுல் காந்தி சொன்னதில் பெங்களூர்லேயே ஒரு தொகுதியில் மட்டுமே பெரிய அளவுக்கு உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, போலி வாக்காளர்கள். அப்போ அது அங்கே இருக்கிற அரசியலே மாற்றுதா? கண்டிப்பாக இந்த அபாயம் இருக்குன்னு தானே நம்ம தொடக்கத்துல இருந்து சொல்கிறோம். அதுதானே இப்போவும் வருது. இதாவது எல்லாத்தையும் சேர்த்து குழப்புறாங்க. இதில் என்னென்னா, வாக்கு பெட்டி இருக்குல்ல, எந்திரம், அதில் இருக்கிற சிக்கல், அது இந்த வாக்காளர்களை சேர்த்த சிக்கல், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ சிக்கல்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இவிஎம்மை கொண்டு வரும்போது எவ்வளவு முறை கொண்டு வரும்போது நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம கட்சியாக தொடங்கின பிறகு 15 ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக இவிஎம் வேணாம்,
வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா கூட பேலட் முறையை தான் பயன்படுத்துறான். அதனால நம்ம வாக்கு சீட்டையே பயன்படுத்துவோம்னு எத்தனை முறை அமெரிக்கா, ஹாங்காங், ஜப்பான் எல்லாமே பயன்படுத்துறான். அப்ப நம்ம அதை ஏன் செய்யக்கூடாதுன்னா, இதையே இவனுங்க 1 மாசம் வச்சுக்கிட்டு என்றானுங்க வாக்கு. அப்போ நான் ரொம்ப சின்ன வயசுல பார்த்துருக்கேன் வாக்கு செலுத்துறது தான் இதுல பேலட்ல. ஆமா, நானே கூட முதல் முறை அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, நான் முதல் வாக்கு எனக்கு அப்படிதான் குத்துன மாதிரி எனக்கு நினைவு. இப்போ அது பண்ணோமா, அது அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 நாள் 2 நாள் ஆகும் இங்க நமக்கு வந்து இந்த முடிவுகள் தெரியறதுக்கு. இவனுங்க இப்ப எந்திரத்தையே 1 மாசம் வச்சுட்டு அப்புறமா என்றானுங்க. இதை கொடுத்தா இன்னும் எத்தனை நாள் வச்சுக்கிட்டு என்னவானுங்கன்னு தெரியல. அதனால பெரிய சிக்கல் உருவாயிருக்கு. இந்த தேர்தல் நடைமுறைகளே பெரும் சிக்கலா இருக்கு. இது எல்லாத்தையுமே முன்கூட்டி சிந்திச்சு இதுக்கான தீர்வுகளை தொடர்ச்சியா சொன்னது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சும்மா சொல்லிட்டு மட்டும் இல்ல, 2024 நம்ம வெளியிட்ட தேர்தல் அறிக்கைன்னு சொல்ல முடியாது, ஒரு வரைவு. அது அந்த செயற்பாட்டு வரைவுலயே வந்து முழுக்க இதுக்கான செய்திகள் தீர்வுகளோட கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே இப்போ பிரச்சனையை இவங்க பேசுற எல்லாத்துக்குமான தீர்வும் அதுல இருக்கு. சரி, அடுத்து பாமகல ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு இருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் பேச. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே, என்ன நடக்குதுன்னு. இவ்வளோ தூரம் இருக்குது, அந்த அளவுக்கு என்ன பெரிய சண்டை ஓடுதுன்னு தெரியல. நேற்றுக்கு இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, என்ன நீ மட்டும்தான் பாக்கெட் வச்சிருக்க, பிரச்சனை ஏன் நடக்குதுன்னு கேட்டியா? அதான் தேடணும் பாக்கெட்டை. சொல்லு. சொல்லிட்டு செய்யுங்க, ஃப்ளோ கட்டாது இல்ல. நேற்றைக்கு இது வரைக்கும் பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ராமதாஸையும் அன்புமணி அவர்களையும் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு. அப்படிலாம் கூட பேசுவாங்களா? கட்ட பஞ்சாயத்து செய்வீங்களாடா? சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டுருவாங்க. நான் ஒன்ன கேட்டேன். இல்ல, பாதி வக்கீல் அந்த வேலையை தான் பாக்குறாங்க. அப்புறம் கார்த்திகை செல்வன் மிஸ்ஸஸ் ஆனந்த் வெங்கடேசன் கேஸ் போட வேண்டிய நீதாண்டா வக்கீல். நேற்று அந்த செய்தியை பார்க்கும்போது எனக்குமே அப்படிதான் தோணுச்சு. நானும் மச்சா விக்னேஷ் கிட்ட நேற்று பேசிட்டு இருக்கும்போது, என்னடா திடீர்னு ஆனந்த் வெங்கடேஷ் கூப்பிட்டுருக்காரு, என்ன அவனுக்கும் புரியல. அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், ஐயா தரப்புல ஒரு ரிட் மனு வந்து உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கு. இப்போ ஏற்கனவே அந்த அன்புமணி அவர்களுக்கு ராமதாஸ் ஐயா இவங்களுடைய மோதல் நமக்கு வந்து தெரியும். இவர் பொதுக்குள்ள இவர் ஒன்று பேச அவர் ஒன்று பேச மைக்கு தூக்கி போட்டு முகுந்தன் பிரச்சனையா அந்த பிரச்சனைலேருந்து வரிசையாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஐயா ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அன்புமணி மாதிரி நாட்டை திருத்த போறான்னு கிளம்பி இருக்கிறான். இவரை நல்லா வீட்டில் தூங்கி போட்டு இப்போ எந்த நாட்டை போய் திருத்த போறான் அப்படின்னு நம்ம ஐயா ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ இதனுடைய தொடர்ச்சியாக இவர் வந்து ஒரு பேரணி போனார்ல, என்ன பேரு அன்புமணி போற அந்த பேரணிக்கு பேரு உரிமை மீட்பு பேரணியா? அதுக்கு ஏதோ ஒரு முழக்கம், ஏதோ தலைமுறை காப்போம்னு இருக்கும். ஆமா, ஏதோ ஒன்று பேரணி போறாரு. இந்த பேரணிக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைகிட்ட ராமதாஸ் அவர் தரப்புல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஐயா வந்து ஒரு மனு வந்து கொடுக்குறாரு. அப்போ அவங்களுக்கு இதுக்கு வந்து தடை விதிக்கல. இப்போ இதனுடைய வெளிப்பாடாக என்ன பண்றாரு அப்படின்னா, அன்புமணி நான் பொதுக்குழு கூட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாரு. இந்த பொதுக்குழு கூட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தொடரப்பட்ட வழக்கு தான் இந்த ரிட் வழக்கு. இப்போ இந்த ரிட் வழக்கு நீதிபதி மதிப்பிற்குரிய ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தலைமைக்கு கீழே அந்த அமர்வுல விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வர்றப்ப ஒரு நீதிபதிக்கு மீடியேட் பண்றதுக்கான சட்ட அதிகாரம் இருக்குது. மீடியேஷன்னா சமரச பேச்சு செய்யறதுக்கு எல்லா வழக்குலையும் செய்யலாம். அவுட் ஆஃப் த கோர்ட்னு சொல்லுவாங்களே, செய்யலாம். அவுட் ஆஃப் தி கோர்ட் லோக் அதாலத்னு இருக்குது அதுக்கு பேரு. அதுக்குனே ஒரு நீதிமன்ற அமைப்பு ஒன்று இருக்கு. அவுட் ஆஃப் தி கோர்ட் இருக்கு, சரி, அது ஒரு நீதிபதியே செய்யலாம். அப்போ லோக் அதாலத்திலையும் செய்யலாம், நீதிபதி தன்னுடைய சேம்பர்லையும் செய்யலாம். அப்போ நேற்று நடந்தது வந்து நீதிபதியினுடைய தனிப்பட்ட சேம்பர் அவருடைய அறை, நீதிபதி அறையில நடந்தது. அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, 2 பேருக்கும் 2 பார்ட்டிக்கும் அழைப்பு விடுக்கிறார். இதை பார்க்கும்போது தான் நேற்றுக்கு வந்து புதுசா இருக்கு. என்னடா ஒரு நீதிபதி ஒரு கட்சியினுடைய பிரச்சனையில புதுசா இருக்கு. இப்ப கட்சிக்குள்ள பிரச்சனைன்னா ஏதாவது வழக்கு தானே போடணும், நீதிமன்றத்தை ஓப்பன் கோர்ட்ல தானே விசாரணைக்கு வரணும். என்ன திடீர்னு சேம்பருக்கு கூப்பிட்டாரு. சரி, ஏதோ பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல செய்யறாருன்னு நினைச்சுக்கிட்டான். அப்படி இல்லை, வழக்கு போட்டிருக்கிறாங்க. வழக்கை வந்து சுமூகமா பேச முடியுமா அப்படின்னு பேசி பார்க்கறதுக்காக மீடியேஷனை கையில் எடுத்துருக்கிறாரு. அப்ப 2 பேருக்கும் நேரில் வர சொல்லி அழைப்பு விட்டுருக்கிறாரு. அப்போ அன்புமணி தரப்புல பாமகனுடைய மூத்த வழக்கறிஞர் ஐயா பாலு மற்ற நபர்கள்லாம் வந்து போறாங்க. ராமதாஸ் ஐயா திடீர்னு அறிவிச்சதுனால தைலாபுரத்துல என்னால் வர முடியல. அந்த தரப்புல வழக்கறிஞர் வருவாங்க. நான் விசியில் வந்துடுறேன், வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நேற்றுக்கு 5:30 மணிக்கு அந்த விசாரணை அவருடைய சேம்பர்ல வருது. அப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஜிபி, அதே மாதிரி அன்புமணியினுடைய தரப்புல வழக்கறிஞர், ராமதாஸ் தரப்பு 4 வழக்கறிஞர்கள்,
நேற்றைக்கு வந்து போறாங்க. இப்படி பேசும்போது மீடியேஷன் சமரச பேச்சுவார்த்தை முடிவு எட்டல. அப்படின்ற பட்சத்துல நீதிபதி ஆனந்தன் தன்னுடைய தீர்ப்புலேயே இதை சொல்றாரு. இது வந்து நான் சமரசம் பண்ணணும்னு முயற்சி பண்ணேன், நடக்கிற மாதிரி தெரியல. அதனால இந்த கேஸை வந்து நான் மெரிட்டின் அடிப்படையில், கேஸினுடைய தன்மையின் அடிப்படையில் இதுக்கு நான் வந்து முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாதங்களை வந்து கேட்க ஆரம்பிக்கிறார். முதலாவதாக ராமதாஸ் ஐயா தரப்புல வைக்கப்பட்ட வாதம் என்னன்னா, பொதுக்குழுவை வந்து அன்புமணி கூட்டுவதற்கு எந்த அதிகாரமும் அவருக்கு கிடையாது. அதுக்கு அவர் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, தலைவராக அன்புமணியை வந்து ராமதாஸ் நிறுவனர் அடிப்படையில் நியமிச்சார். எதன் அடிப்படையில் நியமிச்சார் அப்படின்னா, பாமகவினுடைய பைலா அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தலைவருக்கான கால வரையறை டென்யூர் அப்படின்றது என்ன அப்படின்னா 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுது. அப்போ இவரை நியமிச்ச நாள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தாதான் இன்னைக்கு வந்து அன்புமணிக்கு அது அதிகாரம் இருக்குதா இல்லையான்றது வந்து தெரிய வரும். 2022 மே 9 அன்புமணியை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தலைவராக அறிவிக்கிறார். நம்ம 3 ஆண்டுகள் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 8/5/2025 அதாவது இந்த மே 8 அன்புமணியினுடைய தலைவர் பதவி முடிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு பொதுக்குழுவை கூட்டி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த ஒரு 3 ஆண்டுகள் அவர்கிட்ட கொடுத்திருந்தா மட்டும்தான் அவர் வந்து பிரசிடென்ட். அப்படி இல்லைன்ன உடனே அவருடைய இப்போ தற்போதைய எக்ஸ் பிரசிடென்ட் தான் அன்புமணி. அப்போ ஐயா தரப்புல வச்ச வாதம் இது வந்து மேயோட முடிஞ்சு போச்சு, அதனால பொதுக்குழுவை வந்து கூட்டுவதற்கான அதிகாரம் அன்புமணிக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதங்களை வந்து முன் வச்சார். அன்புமணி தரப்புல சொல்லப்பட்டது என்னடான்னா, பொதுச் செயலாளர் தான் இதுக்கு வந்து அழைப்பு விட்டு இருக்கிறாரு, அதனால இது வந்து செல்லக்கூடிய பொதுக்குழு தான். மோரோவர் இது வந்து பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் டிஸ்பியூட், இட் இஸ் a dispute between 2 individuals. அதனால இது ரிட்டுக்கே தகுதி கிடையாது. அதாவது ரிட்டு மனு, நீதி பேராணை மனு அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 226 அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் போடக்கூடிய அந்த ரிட் மனு யாருக்கு எதிராக போடணும் அப்படின்னா அகெயின்ஸ்ட் தி ஸ்டேட், மாநில அரசுக்கு எதிராக மட்டும்தான் போட முடியும். அப்போ ஐயா தரப்புல என்ன சொல்லப்பட்ட இன்னொரு வாதம் என்னன்னா, இதுக்கு வந்து அனுமதி கொடுக்க கூடாது காவல்துறை, ஏன்னா இதெல்லாம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடும், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்தா பஞ்சாயத்து பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்றாரு. அப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதுல உள்ள வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்சைட் தி டோர் நடக்கக்கூடிய ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங், அரங்கு கூட்டத்துல வந்து காவல்துறை அனுமதி எல்லாம் தேவை கிடையாது, அதனால அவங்க தாராளமா நடத்திக்கலாம், வித்தவுட் போலீஸ் பெர்மிஷன் நடத்திக்கலாம் வந்து சொல்லிட்டாங்க. ஒருவேளை அப்படி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கும்போது போலீஸ் உள்ள போய் கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கையை விரிச்சிட்டாரு. அப்ப ஐயாவுடைய வாதம் அடிபட்டு போச்சு. இப்ப அன்புமணி தரப்புல என்ன சொல்லிட்டாங்க, பொதுச் செயலாளர் தான் கூட்டுறாரு, அதனால அது வந்து இதுதான், இது வந்து ரிட் மனு ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல, ஏன்னா 2 தனிநபர்களுடைய பஞ்சாயத்து தான் இதுன்னு வந்து சொல்லிட்டாரு. இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் தன்னுடைய தீர்ப்பு வந்து சொல்றாரு. தீர்ப்பினுடைய துவக்கத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் a dispute between father and son, இது இவங்களுடைய ஈகோ பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல தீர்ப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிட் இஸ் நாட் மெயின்டெனபிள், ஏன்னா இதுல காவல்துறைக்கு எந்த ரோலும் கிடையாது, அரசாங்கத்துக்கு எந்த ரோலும் கிடையாது. நீங்க இதை சேலஞ்ச் பண்ணணும், இந்த பொதுக்குழு யாரு கூட்டலாம் கூட்ட வேணாம், இது தலைவருக்கு அதிகாரமா இல்லை வந்து பொதுச் செயலாளருக்கு அதிகாரமா, அன்புமணி தற்போதைய தலைவரா இல்லையா, நிறுவனருக்கு என்ன ரோலு, இதெல்லாம் வந்து நீங்க சிவில் டிஸ்பியூட் தனியா சிவில் வழக்கு போட்டு அதை நீதிமன்றத்தில் பார்த்துக்கோங்க. ரிட்டாக இது ஏற்பதற்கு இந்த வழக்கு தகுதி உடையது இல்லை அப்படின்னு நேற்றைக்கு வந்து அந்த இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு ஃபார் தி ஃபேவர் ஆஃப் அன்புமணி ராமதாஸ். இந்த சமயத்தில் இன்னைக்கு வந்து அந்த பொதுக்குழு நடந்துருக்குது. இதில் உருகி அன்புமணி பேசியிருக்கிறாரு நம்மளுடைய நிறுவனர் ஐயா. இது எங்கே தானே போய் முடியும்? தம்பி சொல்லும் போது இடையில ஒன்று சொன்னார், சிரிச்சோம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. ஐயா மேலே நமக்கு மதிப்பு இருக்கு, அந்த கட்சி நமக்கு எதிரான கட்சின்னுலாம் நம்ம பார்க்கல. இருந்தாலும் எப்போ இவருக்கு ஏதாவது சிக்கல், கட்சி சார்ந்த சிக்கல் அப்படின்னாலும் உடனடியாக ஒரு பேசுகிற சொல்ல என்னவா இருக்கும்னா சட்டம் ஒழுங்கு கேட்டுரும் அப்படின்னு ஒரு மிரட்டும் துணியாவே அதை பயன்படுத்துறாரு. பல ஆண்டுகளாக செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் பார்த்துருப்பீங்க, எப்படியும் குரு இருக்கும்போது ஜெயலலிதா குருவை கைது செஞ்சாங்க, காடுவெட்டி குரு கைது செஞ்சாங்க தெரியும்ல. அப்போ அந்த மேடையில் ஐயா தான் ப்ரொவகேட்டிவாக பேசினாங்கன்றது தான் குற்றச்சாட்டாங்க. ஐயாவையுமே கைது பண்ணாங்க ஜெயலலிதா, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பண்ணாங்க. அப்போவும் இருக்கு, அம்மா வந்து போய் ஜெயலலிதாவை பார்த்து பேசி சமரசம் பண்ணி தான் அப்புறம் விட்டாங்க அப்படிங்கிறது. அதில் ஐயா குரு இருக்கும்போது அந்த ஒரு கூட்டத்தில் பேசினது என்னன்னா, குரு கண் அசைச்சா கலவரம் தான்,
அது மாதிரி 2-3 பேரை சொல்லி அவர் கண் அசைச்சா கலவரம் தான் அப்படிம்பாரு. இது ஒரு தலைவருக்கான உண்மையிலேயே நிறைய தலைமை பண்புகள் மிகுந்த ஒரு நபராக தான் ஐயாவை பார்த்துருக்கோம். ஆனால் ஐயா தொடர்ச்சியாக இப்படி தான் பேசுவார். அதுக்கு தான் இவன் தம்பி சொல்லும் போது எனக்கு அதுக்கு சிரிப்பு வந்துச்சு. இந்த வழக்குல வேற ஆப்ஷன் இல்லை, ஏன்னா போலீஸை வந்து பார்ட்டியா சேர்த்தே ஆகணும். போலீஸ்ன்றவங்க ரிட்டு போட்டதுனால ரிட்டு மெயின்டெனபிளாக மாற்றுவதற்காக இதை அட்மிட் பண்ணணும், கேஸ் அட்மிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை பார்ட்டியா சேர்த்திருக்காரு. ஏன்னா இது சிவில் சூட்டே மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணனா அது ரிட்டு மாதிரி ஒரு உடனடியாக விசாரணைக்கு வராது. ரொம்ப நாள் ஆகும். அதிமுக வழக்கு மாதிரி, அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் வழக்கு மாதிரி அது வந்து இழுத்துக்கிட்டு போகும். இனிமே அதை மூவ் பண்ணலாம் மேபி. ஆனா ரிட்டை இது வந்து உடனடியாக ப்ரொசீட் பண்ணா ரிட்டுன்றது நம்ம வழக்கு தொடர்ந்த 3 நாள் 4 நாட்கள் அதிகபட்சம் 1 வாரத்துக்குள்ளாக விசாரணைக்கு வந்துடும். அப்போ பொதுக்குழுன்றது உடனடி ஏற்பாடு. அப்போ இந்த உடனடி ஏற்பாடு அவங்க தடுத்து நிறுத்தணும்னா இருக்கிற ஒரே சான்ஸ் வந்து ரிட்டு போட்டு மூவ் பண்ணாங்க. ரிட்டு வந்து நாட் மெயின்டெனபிள்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இனிமே மேபி சிவில் வழக்குல மோதிக்கலாம், அப்பா மகன் சண்டை தொடரும் அப்படின்றது தான். நம்ம இது தொடரணும்னு சிலர் விரும்புறாங்க. யார் அது? சிலர் விரும்புறாங்க. சரியா, கையா கட்டி நாங்க வாய பொத்தி இல்ல புரிகிறது இல்ல, அவரு விரும்பலாம், அவரு கூட விரும்பின மாதிரி தெரியல. தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு ஆதரவா தான் கொஞ்சம் பேசியிருந்தாரு. நம்ம அவரை கூட சொல்லல, இதுக்கு தூபம் போட்டு வளர்க்குறானுங்க, இதை வச்சு வியூஸ் பாக்குறானுங்க பொறுக்கி பயலுக்கு சில பேர் இருக்காங்க. புரோக்கர்னு சொல்லலாம். புரோக்கர் பயலுக்கு எவன் கொடுத்த காசுக்கு இவன் செய்யறாங்கிறது நமக்கு இப்ப தெரியாது. 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கட்டாயம் தெரியும். ஏன்னா இந்த நாய் எங்கெல்லாம் போய் வாய வச்சதோ அது எல்லாமே நமக்கு அந்த காலகட்டத்துல இவன் எதுக்கோ செய்யறான் ஒரு ப்ராஜெக்ட்னு நமக்கு தெரியும். ப்ராஜெக்ட் யாருக்காகன்னு தெரியாது. கரெக்டா சொன்னீங்க. எனக்கு வந்து நேற்று இந்த யோசனை வந்துச்சு. இப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாருன்னு வைங்க, தேர்தல் நேரத்துல வலுவான கூட்டணி அமைக்கிறது மட்டும் அவருடைய வேலை கிடையாது. எதிர்கட்சி அதே மாதிரி இன்னொரு வலுவான கூட்டணியை அமைக்க விடாம பார்த்துக்கிறதும் அவருடைய வேலை தான். அப்படி பார்த்தா இப்போ வந்து அதிமுக பாஜக மட்டும்தான் கூட்டணி அமைச்சிருக்கு, அதுவே இன்னும் சரியா ஒட்டலை. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணிக்குள்ள பாமக வந்தால் இன்னும் கொஞ்சம் வலுவான கூட்டணியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்படி பாமக வந்து சேர்ந்துடாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இவங்க 2 பேர் சண்டையும் தூபம் போட்டு வளர்க்குறாங்கன்னு, அப்படி தூபம் போடுற வேலையை யார் யாரையெல்லாம் வச்சு செய்ய முடியுமோ அவங்களையெல்லாம் வச்சு திமுக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த இடத்துல அது வராம இருக்கிறதுக்கு தான் திரும்ப திரும்ப இதை தூபம் போட்டு வளர்க்குறவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னா, சபரீசன்ட்ட மாப்பிள்ளை சாருக்கிட்ட காசு வாங்கிட்டு அன்புமணி அது எவ்வளோ 250ங்கிறான் 300ங்கிறான், பெரும்பான்மையான இடத்துல 250 கோடி வாங்கியிருக்காருங்கிறான், இப்போ 300 கோடின்னு இன்னைக்கோ பேச தொடங்கியிருக்கிறான். இப்போ இதில் என்னன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அவர் பேரை பயன்படுத்தி மாப்பிள்ளை சார் கொடுத்தாரு, அவரு தான் செய்யறாரு, அவர்கிட்ட வாங்கிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, அன்புமணி கொஞ்சம் கூட திமுக பக்கம் போற மாதிரியோ திமுக அரசு அனுசரணையா பேசுற மாதிரியோ காமிச்சு தெரியல. அப்படி கொஞ்சமாவது அதுக்கான சமிக்ஞையை காமிச்சது ஐயா தான், ராமதாஸ் ஐயா தான் காமிச்சார். அப்ப இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு குழப்பம். அதாவது இவன் சொல்றத பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன நரேட்டிவ்ல இவன் அதை செய்ய வேண்டியது இல்லையே அப்படின்னு பார்க்கலாம். ஆனா நமக்கு என்ன புரியுதுன்னா, நான் கடந்த ஒரு மாதமா அவனோட காணொலிகளை தொடர்ச்சியா கேட்டுட்டு தான் இருக்கேன். ரொம்ப பெரிய சாதனை தான். நான் நடைபயிற்சி போவேன்ல, அப்போ சரி கேட்டுறேன். நான் உட்காந்துட்டுலாம் கேட்க முடியாது, பார்க்கலாம் முடியாது, நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அதுல என்னன்னா சிரிச்சே சாவடிச்சிருவான். அதுல குறிப்பா என்னன்னா, இந்த சிக்கல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, 1 மாதமா நான் ஏன் பார்க்கறேன்றதை குறிப்பிட்டு இந்த இடத்துல சொன்னேன்னா, பேட்டர்ன் நமக்கு தெரியணும், எங்க இருந்து எப்படி போறான் அப்படிங்கிறது. இப்போ விஜய இவன் பேசுறான், விஜய பேச தொடங்குனது வந்து நாம் தமிழர் கட்சியை அண்ணன் சீமானை தாக்க தொடங்குறான். அப்போ இதுல ஒரு பேட்டர்ன் பார்க்கணுங்கிறதுக்கு தான் முக்கியமா நான் பார்க்க ஆரம்பிச்சது. பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப தெளிவா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்றது தெரிஞ்சது. அது வேணா பின்னாடி பேசுவோம். இது தெரியும் போது கூடவே நமக்கு தெரிஞ்சது தான் இந்த அன்புமணி ஐயா ராமதாஸ் சண்டையை வந்து இவன் எப்படி வளர்க்குறான். இவன் முறை இப்போ வரைக்கும் 3 நேர்காணல் எடுத்து போட்டான். நேர்காணல் எடுக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. நான் அங்கதான் சொல்ல வந்தேன். இப்ப இவன் யாருக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கான், யாருக்கோ சப்போர்ட்டா பேசுறான். மெயினா வந்து அதிமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிறான். அதிமுக ஜெயிக்கணும்னா பாமக வரணும், அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரணும்னா அன்புமணியும் ராமதாஸும் சேரணும். நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த பேட்டி, தடவையா சவுக்கு
பேரை சொல்லிட்டேன், சரி பரவாயில்ல. புரோக்கர் வந்து ராமதாஸை பேட்டி எடுத்தான்ல, அப்ப பேசின பேச்சுக்களை கவனிச்சு பார்த்தீங்களா? மேலும் மேலும் பகையை வளர்க்குற மாதிரி தான் பேசினாரு. உங்களுக்கு மூளை குழம்பி விட்டது என்று அன்புமணி இப்போது நாம் இங்கு பேசிக் கொண்டிருக்கும் போது வெளியே சொல்லி கொண்டிருக்கிறார். மேலும் மேலும் இவங்க 2 பேருக்கு இடையில பிளவை உருவாக்குற மாதிரி தான் பேசுறாரு. இப்படி இவங்க 2 பேரும் பிரிஞ்சு நின்னா எப்ப வந்து கட்சி வந்து வலுப்பெற்று மறுபடியும் அதிமுக கூட வந்து கூட்டணி சேரும், அதிமுக எப்படி ஜெயிக்கும்? நீ அதிமுக ஜெயிக்கிறதுக்கு தான் பேசுறேன்னு சொல்ற, ஆனா அதுக்கு அதை கெடுத்து விடுற வேலையை தானே நீ பாக்குற. என்ன கேள்வி எழுதுனா, சபரீசன் காசு வாங்குறது அன்புமணி, இவன் தான் வாங்கினது யார்? இப்ப இதுல பல 250 அவ்வளவு சொல்றான், அவன் வாங்கினதா சொல்றான். அதுக்கு சொல்றேன், இவன் என்னன்னா இந்த திமுக மீண்டும் வந்துவிடவே கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். வந்துவிடவே கூடாது, சரி. அப்ப இந்த ஆட்சியில நடக்கிற கேவலங்களை பேசணும். நீ பேசலன்னு கூட நான் சொல்லல. பேசிட்டு இவன் ஒரு இடத்துல ஒரு உருட்டுவான். நல்லா கவனிச்சீங்கன்னா ஸ்டாலினுக்கும் தெரியாது, உதயநிதிக்கும் தெரியாது. இதெல்லாம் விரும்புவார்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் நான் சொல்றேன், நேர்ல போய் சந்திச்சு நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், குரல்ல ரொம்ப நல்ல மனுஷன். இதுல ஏண்டா நல்ல மனுஷனா எதுக்கு இவ்வளவு கேவலமான ஆட்சி கொடுக்குறாரு? இவ்வளவு கேவலங்களை எப்படி பொறுத்துக்கிறாரு? இவ்வளத்தையும் பொறுத்துக்கிறாருன்னா எப்படி நல்ல மனுஷன்? அன்னைக்கு அண்ணனோட வீட்டுல அந்த நோட்டீஸ் ஓட்ட வந்த போது அதை கிழிச்சதுக்காக இன்னொரு காவலர் வந்து ரகலை பண்ணி அண்ணன் வீட்டு பாதுகாவலரை கைது செஞ்சு கூட்டிட்டு போனார்ல, அதை பத்தி பேசும்போது சொல்றாரு, இதெல்லாம் உதயநிதிக்கும் முதல்வருக்கும் தெரிஞ்சு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது மாலதி, இதெல்லாம் வந்து அருணோட அருணும் பேசிட்டு இதை பண்றாங்க, பேசிக்கிட்டு இருங்க ஒரு நிமிஷம். இதுல நான் சொல்ல வந்தது என்னன்னா, இதை பார்க்கும்போது நம்ம சிக்கலுக்காக அதை போய் இவனை கொஞ்சம் நோட்டம் விட பார்த்தா நமக்கு தெரிஞ்சது என்ன தெரிஞ்சதுன்னா பாமக சிக்கல். இவன் காணொலியிலேயே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரி தொடர்ச்சியா பார்ப்போம் என்னதான் எங்க போறான்னு பார்ப்போம்னு பார்த்தா அடுத்து 2வது நேர்காணல்லையே முழுமையா தெரிஞ்சிருச்சு ஐயா என்ன எங்க சறுக்கி இருப்பாரு நான் நினைக்கிறேன்னா. ஏன்னா ஐயா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஷ்ரூடு, சரியா தேர்ந்தெடுப்பார், சரியான ஆள். நீங்களா பார்த்துருப்பீங்களா தெரியல, 15 ஆண்டுகள் முன்னாடியே தேர்ந்தெடுத்து அவர் தொடர்ச்சியா செய்தியாளர் சந்திப்பு நடத்துவாரு. தேர்ந்தெடுத்து சரியான கேள்விகள் கேட்குற ஆட்களை வந்து ஊக்குவிப்பார். ஷபீர் அகமது அவருக்கு ரொம்ப பிடிச்ச செய்தியாளர். ஷபீர் நல்லா கேள்வி கேட்பான் அப்படிங்கிறதுக்காக ஷபீர் கேட்கறத கூடுதலா ஷபீர்கிட்ட இருந்து கேள்விகளை வாங்கி பதில் சொல்லுவார். அவருக்கு அந்த சேலஞ்சு பிடிக்கும். அன்புமணிக்கு அதெல்லாம் பிடிக்காது. அந்த வேறுபாடுலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐயா கீழே இருந்து வந்தவர், அதான் மிதிபட்டு கல அரசியல் செஞ்சு ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைச்சி மேல வந்தவர். அதான் சொன்ன ஐயாவே சொன்னாருல்ல, 25 வயசுல 35 வயசுல அமைச்சரவை பதவி கொடுத்து நான் வந்து மகா தப்புன்னாருல்ல, அது உண்மை. 96,000 கிராமங்களுக்கு போயிருக்கேன்னு அவர் சொன்னதை எடுத்துக்கிட்டு பழகருப்பையா ஒரு மடல் எழுதிட்டாரியா. பழகருப்பையா பேரை பழகருப்பையா புள்ள கூட இத்தனை தடவை சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த சவுக்கு சங்கர் பேசிட்டே திரியிறான் எல்லா இடத்துலயும். பழகருப்பையா சொன்னாரு, பழகருப்பையா என்ன பெரிய சாக்கரட்டு சாடா சொல்லிட்டாரு. 10 கட்சி பழகருப்பை, அது பழைய கருப்பையா. ஆமா, அதுதான் பழைய கருப்பையான்னு வச்சிருக்கு. இவன் தூக்கிட்டு திரியிறான். ஏன்னா இவன் எங்கேயோ காசு வாங்கியிருக்கான், இவன் இதை செய்யணும்னு நினைக்கிறான். இன்னொன்னையும் சொல்றேன், இவனை நல்லா நோட் பண்ணீங்கன்னா இன்னும் சில விஷயம் அவனை பத்தியே தனியா இன்னொன்னு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு இருக்கு இவனை பத்தி பேசுறது. சரி, ஒரு மாசம் பார்த்திருக்கேன்னா எவ்வளவு தேக்கி வச்சிருப்பேன்னு பாத்துக்கோங்க. என்ன பண்றான், பாஜக இந்திய அளவுல பாஜகவை எதிர்ப்பானான். இவன் பேசும்போது இன்னைக்கு கூட போட்டு பொலன்னு பொழந்திருக்கான். நேற்று பொழந்திருப்பான்னு நினைக்கிறேன், நான் இன்னைக்கு காலைல கேட்டேன். பொழந்திருக்கான் பாஜகவை. அங்க பாஜகவை எதிர்க்கிறான், ராகுல் காந்தியை ஆதரிக்கிறான். அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட கூட்டணியில இருக்கிறதுனால அந்த பாஜகவை ஏத்துக்கிறான். இங்க செல்வ பெருந்தகை தலைவரா இருக்கிறதுனால காங்கிரஸ் திட்டுறான். இவன் மாநிலத்துக்கு ஒரு பார்வை எப்படிலாம் வச்சிருக்கான் பாருங்க. கூட்டணிக்கு ஒரு பார்வை வேற வச்சிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறானா, அதுக்கு வந்து ஆதரிக்கிற மாதிரியே பேசுவான். அங்கே அவனுக்கு சில தனிநபர்கள் ரொம்ப பிடிக்கும், சில தனிநபர்கள் பிடிக்காது. அதுக்கு ஒரு அஜெண்டா வச்சிருக்கிறான். அண்ணாமலையை பார்த்தா திட்டுவான். இவனுக்கு நயினார் நாகேந்திரன்னா ஆதரவா பேசுவான். யாரெல்லாம் பேக்கேஜ் வச்சிருக்கான், பேக்கேஜ் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றாங்களோ அவ்வளவுதான். திடீர்னு வட்டவாடா ட்ரிப்பு போவான், 1 லட்சம் பில்லு தெரியலா, உங்களை பத்தி பேசுறேன். 11 படம் பார்த்தீங்களா? அதுல ஹீரோவுக்கு வந்து ஒரு பில்டப் கொடுப்பாங்க. ஹீரோ வந்து செஸ்ல வந்து ரொம்பவே திறமையானவர்.
நாமெல்லாம் வந்து செஸ் விளையாடும் போது பிளான் ஏ பிளான் பின்னு வச்சுருப்போம். ஆனால் இவருக்கு மட்டும்தான் பிளான் சின்னு ஒன்று இருக்கும். எல்லா பிளானையுமே ஒரே நேரத்தில் வந்து செயல்படுத்துவார். அந்த செஸ் விளையாடி முடிக்கும் போது தான் அவனுடைய திட்டமே நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இந்த நாய் எல்லா இடத்துலையும் வாய வைக்கும், எல்லாருக்கும் பேசும். ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் யாருக்காக உண்மையாக வேலை செஞ்சாங்கிறதே நமக்கு தெரிய வரும். அதனால தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து இவனோட ஆட்டத்தை எல்லாம் அதை எதுக்காக இப்போ இவ்வளோ இவ்வளோ நேரம் எடுத்து அதை பற்றி பேசினேன்னா, இவ்வளவு வெறியோட பேசுகிறான் திமுக திரும்ப வந்துடக்கூடாதுன்னு, தனிப்பட்ட பகையை வளர்த்துட்டு இருக்கான், அதுக்காக பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் எனக்கு டவுட்டு, இந்த ஐயா ராமதாஸில் அவன் போய் பேசுகிற துணி இருக்குல்ல, ஐயா ஐயா அப்படிங்கிறான். அப்ப அந்த இடத்துலதான் இவன் யாருன்னு நம்ம பின்னாடி நின்று அப்படியே அது இல்ல எல்லாம் பார்த்திருக்கோன்ற. இதே ஐயா ராமதாஸ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி விஷன், இந்த விசில் சேனல் விஷன் இருக்காருல்ல, அவர்கிட்ட உட்காந்து நான் அன்னைக்கு அவ்வளோ அசிங்கமா பேசினான். இன்னைக்கு ஐயா ஐயான்னு அவரெல்லாம் விடுங்க. ரெட் பிக்ஸ்ல 2020-21 அவன் பேசின காணொலிகள் 5 காணொலியில பாமகவுக்கு எதிராக பேசியிருக்கான். அதுல ஒரு காணொலி நான் எடுத்தே வச்சிருக்கேன். தடை செய்யப்பட வேண்டிய கட்சி பாமக, ராமதாஸ் அப்படின்னு பேசியிருக்கான். இப்போ ஐயா ஐயாங்கிறானே, என்ன பெரிய தலைவர் அவரு அப்படி பேசினவன் தான் இவன். இன்னைக்கு உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். இதை ஐயா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தனியா வேணா ஒரு காணொலி போடுவோம். ஆனா கண்டவனையும் பக்கத்துல சேர்க்காதீங்கயா, ஏற்கனவே வந்து யாரோ மைக் வச்சுட்டு போனாங்கன்னு வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவன் பார்த்த வேலையா கூட இருக்கும். அதனால சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. பாமக சிக்கல் தீர்ந்து விடக்கூடாதுன்னு சில தரப்பு நினைக்கிற தரப்புல முதன்மையான தரப்பா திமுக இருக்கலாம். இவன் ஏற்கனவே திமுகவுக்கு தான் வேலை செஞ்சாங்கிறது அப்ப நமக்கு தெரியாது, பிறகு தெரிஞ்சுது. அவனே சொன்னான், மாப்பிள்ளை சாரோட பார்த்தேன், அந்த அவங்களோட தேர்தல் அறிக்கையில நானும் வேலை செஞ்சேன், அது எல்லாமே எனக்கு கன்சல்டேஷனுக்கு வந்தாங்க. இவன் கன்சல்டேஷன் சும்மா செய்யறவனா எல்லாருக்கும் தெரியும். அப்ப இவன் என்ன பண்ணான், திமுக ஆட்சிக்கு வர வரைக்கும் அது வரணுங்கிறதுக்கான வேலைகளை செஞ்சான். வந்த பிறகு இப்போ அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டு 4 நாள் முன்னாடி பேசுறான், 4 ஆண்டு நல்லாட்சி கொடுத்தாரு எடப்பாடி, நல்லாட்சி கொடுத்த ட்ராக் ரெக்கார்டு இருக்கு மாலத்தி அவருக்கு அப்படிங்கிறான். டேய், நீ தானடா அந்த ஆள் ஆட்சியில இருக்கும்போது கழுவி ஊத்தி சபரிசங்கிட்ட வாங்கின காசு கூவி. சமீபத்தில் ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, சவுக்கு சங்கரி எல்லாரையும் விமர்சிச்சு போட்டிருக்கான், எல்லாரையும் ஆதரிச்சும் போட்டிருக்கிறான், அவன் எதிர்த்து பேசாத ஒரே ஆள் மாலதி மட்டும்தான் அப்படின்னு போட்டிருந்தான். இப்ப உண்மையாயிடுச்சுல. கரெக்ட் தான். இன்னும் சில தனிப்பட்டனா அந்த தனிப்பட்ட இல்லை, இவன் யூடியூப் எப்படி நடத்துறான்றத பத்தின சில செய்திகள் வந்திருக்கு. நேரம் இல்லை, அதை பத்தி எல்லாம் அப்புறம் தனியா தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால நேரம் இல்லை, பார்ப்போம் அடுத்த ஒரு வாரத்துக்கு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அது இருக்கட்டும். உங்க ட்விட்டர் பேஜ்ல கோபி சுதாகர் வீடியோலாம் ஷேர் பண்ணீங்களா? இப்ப சமீபத்துல போட்டாங்களே. இல்லையே. நீ பண்ணியா? நீங்க 2 பேரும் ஜாதி வெறியர்கள் போங்க. ஆமா, திராவிட இயக்கத்தவர்கள் வந்து புது அளவுகோலை வச்சிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் கோபி சுதாகரோட அந்த சொசைட்டி பரிதாபங்கள் வீடியோவை ஷேர் பண்ணலையோ அவங்க எல்லாம் ஜாதி வெறியர்கள். தெரியுமா உங்களுக்கு? நான் கவின் கொலையை பத்தி பேசியிருக்கிறேன். இந்த விளக்கணைகளை யாராவது பேசினாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியல. நீ ஷேர் பண்ணியா இல்லையா? பண்ணலங்க. அப்ப நீ ஜாதி வெறியன் ஒத்துக்க. இது எப்படி இருக்கு பாருங்க, அளவுகளா இருக்கு வீடியோ ஷேர் இல்லைன்னா. இது எப்படி இருக்கு பாருங்க. மக்கள் எல்லோரும் அந்த ஆணவ படுகொலைக்கு பிறகு வந்து ஆளும் திமுக அரசை நோக்கியும் ஸ்டாலினை நோக்கியும் ரொம்ப கோபமா கேட்டாங்க. என்னையா பேச்சுக்கு பேச்சு, வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதின்னு பேசுற, இங்க ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு, ஒரு தனி சிறப்பு சட்டத்தை இதுக்காக கொண்டு வந்தா என்ன அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும் போது இந்த வீடியோ வருது. இந்த வீடியோவுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லலை. உண்மையிலேயே கோபி சுதாகரை நம்ம பாராட்டுறோம், அந்த வீடியோவை வரவேற்கிறோம், நல்லா தான் இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து வைரலான உடனே இதை எடுத்துக்கிட்டாங்க. இதை எடுத்து ஷேர் பண்ணி, இதை ஷேர் பண்ணாதான் நீங்கள்லாம் உண்மையான ஜாதி எதிர்ப்பு போராளிகள், இல்லைன்னா நீங்கள்லாம் ஜாதி வெறியர்கள், உங்களுக்கு எல்லாம் ஜாதிய மனோநிலை இருக்கு. அதாவது அரசின் மீதான மக்களின் கோபத்தை இந்த வீடியோவை வச்சு மடைமாற்றிட்டு இதை எல்லாருமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கதான் திராவிட திருட்டுத்தனம் இருக்கு. இவனுங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றானுங்க. அந்த நரேட்டிவ் படி பேசினாத்தான், போராடினாத்தான் நாம வந்து உண்மையான ஜாதி எதிர்ப்பாளர்கள்னு ஒத்துக்குவானுங்களாம். படுகொலை நடக்கும் போது செய்திகள்ல வருது, நம்ம 2 பேரும் தான் உட்காந்து பேசணும் பார்த்துட்டு இருந்தோம். வரும்போதே நம்ம பேட்டின் வாயிலாகவும் சரி, சமூக ஊடகம் வாயிலாகவும் சரி, தனிப்பட்ட வீடியோக்கள் போட்டதும் சரி, நம்ம தொடர்ச்சியா அதை பேசிட்டு இருக்கிறோம். இதுல கேள்வி கேட்க வேண்டியது வெளிப்படையாக அரசை நோக்கித்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில படுகொலை நடக்கும் போதெல்லாம்
திருமாவளவனா இருக்கட்டும், இந்த செங்கொடி போராளிகளா இருக்கட்டும், செங்கொடியா செந்துண்டு அந்த போராளிகளாக இருக்கட்டும், இந்த 10 கோடி 15 கோடி 15 கோடி 10 கோடி 15 கோடி போராளிகள் கமிஷனிஸ்டுகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாரை நோக்கி கேள்வி கேட்டாங்கன்னா அதிமுக நோக்கி கேட்டாங்க. எடப்பாடின்னு பேர் சொல்லி கேட்டாங்க. அரசாங்கத்தினுடைய தோல்வினே சொன்னாங்க. உண்மையிலே தோல்விதான், மாற்று கருத்து இல்லை. அப்போ அதிமுக அரசாங்கத்துல ஒரு ஆணவ படுகொலை நடக்குது. அது அதிமுக அரசாங்கத்தினுடைய தோல்வி அப்படின்னா திமுக ஆட்சியில் ஒரு ஆணவ படுகொலை நடக்குது. யாருடைய தோல்வி? திமுக அரசோட தோல்வி. இது மட்டும் எனக்கு புரியல. அதாவது முதலமைச்சர் தனி சட்டம் இயற்ற வேண்டும், பரிசீலிக்க வேண்டும். ஏன் உருட்டு நேரடியா சொல்லி தொலை. இது அரசாங்கத்தினுடைய தோல்வி. நாங்கள் 3 கட்சிகளும் சேர்ந்து அவரை சென்று பார்த்து கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். ஆனா செய்தி என்னவா வந்துச்சு? உடல்நிலையை விசாரிக்க வந்தாங்க. நீங்க எதுக்காக வந்தீங்கன்ற செய்தியை கூட வெளியே சொல்லல. சரி, அந்த அளவுக்கு தான் உங்களை மதிக்கிறாங்க. உடல் நலம் பூரண சுகமடைய விரும்புகிறோம், அதெல்லாம் சரி ராஜா. அந்த வீரியம் இப்ப எங்க போச்சு? அவ்வளவு கேள்வி கேட்டீங்கல்ல, அவ்வளவு பேசுனீங்கல்ல, எல்லாம் நடந்துச்சு இல்ல. இந்த இது தொடர்ச்சியா நடக்குது. திமுக ஆட்சியில ஆணவ படுகொலைகள் அதிகரிச்சிருக்குது, மாற்று கருத்தே இல்ல. யாராவது மறுப்பீங்களா? மறுக்க மாட்டீங்க. நீதிமன்றம் சொல்லுது, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு, தமிழ்நாட்டுல ஆணவ படுகொலைகள் அதிகரிச்சிருக்குது, ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னு நீதிபதி சொல்லி இருக்கிறாரு. போனா யுவராஜுக்கு பரோல் கொடுத்துச்சா இல்லையா அந்த அரசாங்கம்? எஸ். நீங்க என்னடா பேசுறீங்க சமூக நீதியை பத்தி? எங்க ஐயா வாதாடினாரு அந்த வழக்குல, பாப்பா மோகன் ஐயா வாதாடி அவரோட உச்சபட்ச தண்டனை இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வழக்கு அது. ஏன்னா வழக்கு முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட். இவர் மறுபடியும் சிறப்பு வழக்கறிஞராக அரசு வழக்கறிஞராக உள்ள போய் இவர் முதல்ல இருந்து விசாரணை ஆரம்பிச்சு இவருடைய சொந்த திறமையில கார்த்திகை செல்வனுக்கு அதுல பங்குண்டு. புதிய தலைமுறையா அவருக்கு பங்குண்டு. நியூஸ் எட்டில் இருக்காரு. இப்ப நீங்க கை காமிச்சு சொல்லாத அந்த கார்த்திகை செல்வன் அவருக்கெல்லாம் அந்த பங்கு ஃபுட்டேஜ் அதெல்லாம் நிறைய உண்டு, அதை தனியா பேசலாம். அப்ப இவ்வளவுக்கு போராடி நீதியை பெற்றுக் கொடுத்தது யாரு? தனிப்பட்ட ஒரு நபர். இப்ப அந்த வழக்குல அந்த தீர்ப்புல என்ன இருக்குது அப்படின்னா, இவனுக்கு ஆயுள் முழுமைக்கும், அதாவது டில் தி நேச்சுரல் லைஃப் இவன் என்ன பண்ணும் அப்படின்னா சிறைக்குள்ளதான் இருக்கணும். இவனுக்கு முன் விடுதலையோ சிறப்பு இந்த பரோலோ, அதாவது விடுப்போ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லு. ஒருவேளை இந்த பரோலுக்கு ஏதாவது அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, வேற ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா கன்சர்ன் பர்சன் விக்டிம் இருப்பாங்கல்ல, பாதிக்கப்பட்டவங்க, அவங்கள கன்சிடர் பண்ணாம அவங்க தரப்பு வாதத்தை கேட்காம கொடுக்க கூடாது அப்படின்றதுதான் தீர்ப்பு. இதுக்கு மாறா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க கன்சென்டே பண்ணாம அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு கூட கொடுக்காம பரவல வெளியே விட்டாங்க. அவன் வெளியே சர்வசாதாரணமா பொதுக்கூட்டம் பேசிட்டு இருக்கான். பேசுனது மட்டும் இல்ல, 50 கார். இப்ப தீரன் சின்னமலையோட குரு பூஜை நிகழ்வு நடந்துச்சு. அதுல கார்ல என்னமோ இவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, இவரோட படத்தை வச்சுக்கிட்டு அந்த கார்ல 2 பக்கமும் தொங்கிட்டு கார் கதவுல கற்பழிச்சுக்கிட்டு போறாங்க. அதெல்லாம் சொல்றேன். ஆணவ படுகொலைக்கு ஏன் தனிச்சட்டம் ஏற்றணுன்ற காரணத்துல நான் அதெல்லாம் பேசுறேன். அப்ப அப்படி ஏதோ பப்ளிக் ஸ்பீச் கொடுக்குறான், இவன் ஏதோ பெரிய தியாகி மாதிரி பண்ணது அப்பட்டமான ஒரு கொலை. அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு சொல்லி துணிவா இருக்கிறது கூட உனக்கு சுர்ஜித்துக்கு இருந்த தைரியம் கூட உனக்கு இல்லை. அப்படி கோல நீ இவனே கேடு கட்டவன், சுர்ஜித்தை கேடு கட்டவன், அவனை விடையும் ஒரு கேடு கட்டவன் இந்த யுவராஜ். ஏன்னா அவனா சரணடைஞ்சிட்டான். நீ என்ன பண்ண, அதை தற்கொலையா மாற்ற முயற்சி பண்ண, அந்த அளவுக்கு கூட உனக்கு துணிவு இல்லை. அப்ப இந்த பரதேசி என்ன பண்றான், வெளியே வந்துக்கிட்டு இவன் ஏதோ பெரிய தியாகி மாதிரியும், இவன் ஏதோ பெரிய நாட்டு சுதந்திரத்துக்கு போராடி செக்குலத்தை சம்பள் வாவு ரேஞ்சுக்கு வந்துக்கிட்டு இவன் பொதுக்கூட்டத்துல பேசுறது என்ன, ரீல்ஸ் போடுறது என்ன, அதுல இடையில ஒரு சட்டப்படி இப்படி கையை முறுக்கி விட்டு வர்றது என்ன, அதுல இடையில ஒரு டிஎஸ்பி வர தற்கொலை. ஆமா, அது என்னாச்சுன்னே தெரியலண்ணே. இப்படி பல செய்திகள் நடந்துச்சு. இப்போ யுவராஜுக்கு இவனுக்கு என்ன பண்ணானுங்க, பரோல் கொடுத்தானுங்க. இதை கன்சர்ன் பண்ணல அப்படின்னு ஒண்ணு. இது போக எண்ணற்ற ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடக்குது. அதனுடைய வெளிப்படையாக பேசப்பட்ட சம்பவமாக இது மாறிட்டு. ஏன்னா கவின் இருந்த அவன் படித்த படிப்பு, அவன் பார்த்த வேலை, அவனுக்கு இருந்த அந்த பெர்சனாலிட்டி எல்லாமே. இவனால என்னத்தர காரணமா சொன்னீங்க, எஸ்சிக்காரனா படிக்க மாட்டான், அவன் சேரியில் கிடப்பான், அவன் சுத்தமா இருக்க மாட்டான், அவனுக்கு சம்பளம் இருக்காது, இப்படிதான் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனா இதெல்லாம் உடைச்சவன் கவின். நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, நல்ல வேலையில இருக்கிறான், நல்ல சம்பளம் வாங்குறான், பார்க்கவும் அழகா இருக்கான். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவு நாள் அதை சொல்லி தானே இது பண்ணிட்டு இருந்த, வெளிப்படையா உன்னால சாதின்னு சொல்ல முடியல. அப்ப நீ என்ன பண்ண, சாதியின் அடிப்படையில இவன் இப்படி இருக்கிறான்னு சொன்னேன். அதெல்லாம் உடைச்சி ஒருத்தன் வெளியே வந்துட்டான், அவனே ஏன்டா வெட்டுறீங்கன்றதுனாலதான் பெரிய அளவுக்கு அது பேசு பொருளாக மாறிச்சு. இப்ப இந்த சம்பவம் மாறினதுக்கு பிறகாக எல்லாருடைய கோரிக்கையும், இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணி கட்சி, கம்யூனிஸ்ட், பிசிகா, எல்லாருடைய கோரிக்கை என்னவா இருக்குது, தனிச்சட்டம் ஏற்று. ஏன் தனிச்சட்டம் கேட்கிறோம், ஏற்கனவே நம்ம பேசுனதுதான்.
நீங்க பாருங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரும்போது பதில சொல்றாரு சட்டமன்றத்துல. ஐபிசியில் ஏற்கனவே ப்ரொவிஷன் இருக்குது, அவருக்கு இந்த அளவுக்குலாம் இங்கிலீஷ் தெரியாது, ஏற்கனவே இதுல வாய்ப்புகள் இருக்குது, அதனால தனிச்சட்டம் தேவையில்லைங்கிறாரு. அப்படி பார்த்தாலும் எந்த ஒரு இதுக்குமே சிறப்பு சட்டம் தேவையில்லையே. எதுக்கு போக்சோ ஐபிசியில் இருக்குதே, எதுக்கு நீங்க வந்து இதை கொண்டு வர்றீங்க, பிசிஆர் ஆக்டை கொண்டு வர்றீங்க, ஐபிசியில் இருக்கிற ப்ரொவிஷன் இருக்குது, இப்படி எண்ணற்ற சட்டங்களை சொல்லலாமே. எதுக்கு டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கொண்டு வர்றீங்க, ஐபிசியில் இருக்குது. அப்ப எல்லாத்துக்கும் பொது சட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. தனி சட்டம் ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, தனி சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா குற்றத்தை இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்றதுக்காக தான். சிறப்பு சட்டங்கள் கொண்டு வந்து தடுத்துருமா? சட்டத்துக்கு கைகள் கிடையாது, சட்டம் போய் தடுக்காது. முதல் அடிப்படை வந்து சட்டத்தை கொண்டு வாங்க, ஏட்டுல கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நடைமுறையில் கொண்டு வரலாம். அதுலயும் இந்த கேள்வியை கேட்டது யார் தெரியுமாண்ணே? சிறப்பு சட்டம் கொண்டு வந்துட்டா மட்டும் ஆணவ படுகொலை நடக்காதா? இந்த கேள்வியை யார் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மீசக்காரர் இல்ல, வேற ஒருத்தர். கருப்பு சட்டை தான், க்ளூ தரேன். அதான் வெள்ள மீச விடுதலை ராஜேந்திரன் அவரும் கேட்டாரா? வெள்ள மீசையும் கேட்டிருந்தாரு. கட்டுரை எழுதுங்க. எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியும்? கேட்டிருந்தாரு. அப்படியா? தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. என்ன வெள்ள மீச தப்பா பேசுனுக்குறாங்க ஐயா. இவங்க ஐயா கொச்சிக்குவாரு. அடுத்த வெள்ள மீசங்க எதுக்குன்னு கேக்குறேன். இல்ல எதுக்கு அது சரைச்சு போட்டு போக வேண்டியது பேச்ச பாத்தியா? அழிச்சிடலாம். அப்ப அவர் பேட்டியில உட்கார்ந்து சொல்றாரு, இத மாதிரி ஆட்கள் எல்லாம் சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர். ஆமா, இது ரொம்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இருக்கிற சட்டத்தை சரியாக பயன்படுத்தினாலே போதும், குற்றத்தை தடுத்து விடலாம். உனக்கு சரியா வரல, கார்த்திக் கரெக்டா வரும். மிமிக்ரேசி எனக்கு வராது கொஞ்சம். சரி, அவருமே வந்து பேட்டியில உட்கார்ந்துட்டு சொன்னார், சிறப்பு சட்டத்தை ஏன் கேட்கறோம்னா, ஐபிசியில இந்த ப்ரொவிஷன் கிடையாது. எந்த ப்ரொவிஷன்? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த யுவராஜ்ல படத்தை போடுறது, இந்த கார்ல இப்படி அது ஒரு இதா, அந்த இவனுக்கு அக்மாருக்கு இதாவே வச்சிருக்கானுங்க. இந்த கார்ல 2 பக்கம் இப்படி பிடிச்சி தள்ளுறது, கத்திட்டு போறது. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த யுவராஜ் மாதிரியான ஆட்கள் ஆணவ படுகொலைல குற்றவாளி நிரூபிக்கப்பட்டானா அவன் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தை தடை செய்யணும். அதுக்கு தனி சட்டத்தை இடம் கொண்டு வாங்க. ஐபிசியில ப்ரொவிஷன் கிடையாது, சம்பந்தப்பட்ட நபர் தண்டிக்கிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. இப்ப நம்ம என்ன சொல்றோம், தீரன் சின்னமலை பேரவே அதை ஒன்று வச்சிருக்கானே, தீரன் சின்னமலைக்கு இழுக்க தேடி கொடுக்குறதே இந்த அயோக்கிய படுகைதான். இவங்க என்ன நினைக்கிறாங்க, சுர்ஜித்தையோ இல்லைன்னா இந்த யுவராஜையோ இவங்களையெல்லாம் கண்டிச்சு பேசிட்டா உடனே அவங்க சார்ந்து இருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்தையும் இவங்க எதிர்த்து பேசுறாங்க, இந்த இயக்கமே வந்து அந்த சமூகத்திற்கு எதிரானது அப்படின்னு பேசுறாங்க. நாங்க வந்து உங்க சமூகத்திற்கு எதிரானவங்க கிடையாது. இந்த யுவராஜ் மாதிரியான ஆட்களும் இந்த சுர்ஜித் மாதிரியான நபர்களும் தான் உங்க சமூகத்துக்கு கெட்ட பேரை தேடி தராங்க. அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை இதை ஏத்துக்க மாட்டாங்க. அதான் வெகு மக்களுடைய உளவியல். கரெக்ட். நீங்க ஒரு படுகொலை எப்படி நியாயப்படுத்துவாங்க? அதான் நியாயப்படுத்த மாட்டாங்க. நீ ஒன்னும் நாட்டுக்காக எல்லையில போய் தீவிரவாதியை ஒன்னும் வெட்டி கொள்ளல, உன்னை ஹீரோவை வச்சு கொண்டாடுறதுக்கு. கேவலம் நீ ஜாதிய காரணம் காட்டி ஒரு அப்பாவி பையனை வெட்டி கொண்டு இருக்கிற, இது வீரம் கிடையாது, இது கேவலம். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதிய வெறியர்கள் ஒரு சில பேர் இந்த லெட்டர் படம் வச்சு சுத்துவானுங்க, ரீல்ஸ் போடுற பார்ட்டி, இப்படி இருக்கிற பார்ட்டி, இவனுங்களுக்கு இதை வச்சுதான் பொழப்பு. நாங்க இந்த முக்குளத்தோரனுடைய நாங்க பிரதிநிதி, நாங்க வந்து இது அவர்களுடைய பிரதிநிதி, கவுண்டர்களுடைய பிரதிநிதி அப்படின்னு இந்த நாய்களுக்கு மதிப்பே கிடையாது. 10 பேருக்கு முன்னாடி நீதான் சொல்ற நீதான் சொல்ற அவங்களுக்கு எல்லாம் மதிப்பு கிடையாதுன்னு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் மதிப்பு கொடுக்கறது ஒரு ஆள் இருக்கிறாங்க. யாருன்னு சொல்லு? திமுக. இப்படிப்பட்ட சாதி கட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு வந்து ஆளுக்கு ஒரு சீட்டு கொடுத்துரும். தேர்தலில் வந்துச்சுன்னா கனிமொழியே அவங்களோட ட்விட்டர் கவர் பிக்சர்ல பனைமரத்தை வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? ஏன் தூத்துக்குடியில போட்டியிடும் போது அங்க இருக்கிற எந்த சாதியோ அது சார்ந்த அந்த பனைமரத்தை யாரு இப்ப சாதியோட ஒப்பிடுறாங்க? கருணாநிதி தமிழர்களோட மரம். என்னென்ன கருணாநிதி எதுலயோ ஊழல் பண்ணிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அவங்க பசங்க என்னென்ன ஜாதியில கூட ஊழல் பண்ணுதுங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, எது நடந்தாலும் அதுல நாம் தமிழரை இழுத்து பேசுற சில தரப்பு இருக்கும்ல. ஆமா, குறிப்பா நாங்க மட்டும் தான் அடி வாங்கணும். 2 பேரை மட்டும் சொல்றேன். ஒண்ணு வந்து அமீர் வந்து ஒரு இடத்துல பேசியிருக்காரு. நிறைய பேர் இந்த இயக்குனர்கள் இவங்கெல்லாம் கூப்பிட்டு பேச வச்சிருக்கிறாங்க. அதுல பேசும்போது சில பேர் வந்து இதை வந்து ஆணவ படுகொலை, இதை வந்து குடிப்பெருமை கொலைன்னு மூளை செலவை செய்யறாங்க சில பேர் அப்படின்னு சொல்லி வந்து பேசுற. அப்படி இப்போ நமக்கு புரிஞ்ச வரைக்கும் அதுல அண்ணன் சொன்னது அதை சரியினலாம் சொல்லலை. எவன் பார்த்தாலும் அறிவு இருக்கிற நேர்மை இருக்கிற அவன் இயக்குனராக இருக்கணும்னு இல்லை, எவனா இருந்தாலும் இருந்தா அவனுக்கு தெரியும். இவன் வெறும் வன்மத்தை வச்சுட்டு திரியறதுனால இவன் பார்க்கறதும் இல்லை, கண்டபடி வாந்தி எடுத்து வைக்கிறான். என்னன்னா, அண்ணன் ரொம்ப தெளிவாக சொன்னது, அது சாதி தமிழ் இல்லை,
தமிழனுக்கு சாதி இல்லை. அப்ப அதை என்ன தமிழ்படுத்தி எப்படி மற்ற பழைய சொற்களை வந்து இன்னைக்கு அண்ணன் லைவ்னு இருந்தது நேரலைன்னு சொல்றதா இருக்கட்டும், பிரச்சாரம் இந்த மாதிரி வாட்ஸ்அப்ப பகிரின்னு மாத்தினாரு. தமிழ்ல அவர் பயன்படுத்தி அதை வந்து குடிப்பெருமை கொலை, அது குடிக்கு ஒரு பெருமை இருக்குன்னு நினைக்கிறான், அதுக்காக கொலை பண்றான், அதுக்கு தடுக்கப்படணும், எதிர்க்கணும்னு பேசுறாரு. தனி சட்டம் வேணும்னு பேசினவர் அண்ணன் சீமான். தனி சட்டம் கொண்டு வரதுக்கான அதிகாரம் இருந்தால் அதை செய்யாமல் இருக்கிறது ஸ்டாலின். ஸ்டாலினை எதிர்க்க துப்பு இல்லாத இந்த மாதிரி துப்பு கெட்ட பிறவிகள் இது வந்து அண்ணனை வந்து இந்த இடத்துல இழுத்து பேசுது. இதே பிறவிதான் அந்த பேச்சிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சொல்லுது, பெருமைக்காக இவனுங்க கொலை பண்றானுங்கன்னு. அதைத்தானடா சொன்னாரு குடிப்பெருமை கொலைன்னு, பைத்தியக்கார முண்டமே அப்படின்னு. அவரு ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கும், Who are you? யாரா நீ? அப்படிதான் சமீப காலமாவே அவர் இப்படிதான் இருக்கிறாரு. என்ன பேசுறோன்னே தெரியல, மேடையில மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் அமீருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் சொல்லுவாரு, மத்தவன்லாம் புத்தகம் படிப்பா இருப்பான், அமீருக்கு குமுதம் பத்திரிகை கூட படிக்கிற பழக்கம் கிடையாதுடா அப்படின்னு. அந்த மாதிரி பீஸ் அமீர். இதுல இன்னும் நிறைய இருக்கு. அதுல வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் எவன் அவர் வந்து மொழியை எப்படி சொன்னாரெல்லாம் சொல்லிட்டு கொண்டு வருவான், அவன்லாம் உங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு. கிறுக்கு மூதேவி இப்ப ஆப்கானிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தானுக்கு போ, அதெல்லாம் சொன்னேன் படிக்கலன்னு, படிச்சிருந்தா தெரிஞ்சு அதெல்லாம் மறந்துட்டு எதை சொல்லுதுன்னா, இவனுங்க தீக்கா மேடையில சொல்லி கொடுப்பானுங்களே, இஸ்லாமே அருமருந்துன்னு சொன்னாரு அப்படின்னு அதை பேசிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு நாள் தனியா பேசலானே. அது பேசலாம். அதே பெரியார் தான் அவரோட 64வது, அது அவரோட 64ல 1964வது ஆண்டுன்னு நினைக்கிறேன், அவரோட பிறந்த நாளுக்கு ஒரு கட்டுரை எழுதி வெளியிடும் போது, நம் சமூகத்துக்கு 4 எதிரிகள், பார்ப்பனர்கள், சரி எல்லாருமே இருப்போம், நீங்களும் இருப்பீங்க, அமீரம் இருப்பார், எல்லாரும் இருப்பாங்க, சரியா? ஆனா 2வதா வச்சது நம்மில் கீழ்த்தர மக்கள், 3வதா கிறிஸ்தவர்கள், 4வதா இஸ்லாமியர்னு சொன்னாங்க. பைத்தியக்காரா? துலுக்கர்கள் இல்ல அந்த இடத்துல இஸ்லாமியர் தான் சொன்னாரா பைத்தியக்காரா. அப்ப உன்னை எதிரின்னு சொல்லியிருக்காரு, நீ அவரை தான் எடுத்துக்கொண்டான்னு நீ கொண்டாடு, எங்களுக்கு என்ன பிரச்சனை? வெளிப்படையா விவாதத்துக்கே அழைப்பு கொடுத்தேன். இனிமே அமீருக்கு வந்து நம்ம லெட்டர் அனுப்பலாம் நினைக்கிறேன். அமீர் அட்ரஸ் தெரிஞ்சா ப்ளீஸ் வாங்கிட்டாங்க. அமீர் வந்து சோசியல் மீடியாலையும் கிடையாது, அதனால நம்ம நேரடியாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் லெட்டர் அனுப்பிடலான்னு இருக்கேன். நாம் தமிழர் கட்சி சார்பா பிரதிநிதி நான் வரேன், நீங்க ஆளு ஷானவாசோ அமீரோ யாருனாலும் வாங்க, வெளிப்படையா ஓப்பன் மீடியா டிபேட்ல விவாதிப்போம். பெரியார் இஸ்லாமியருக்கு நண்பனா எதிரியா நீங்க எடுத்துருவாங்க. இந்த அருமருந்து, இந்த 5 மணிக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம், 5 தீண்டாமை போயிடும், இதெல்லாம் எடுத்துருவாங்க. பேசுனது அதெல்லாம் பேசியிருக்காரு, நம்மளே மறுக்கலையே. இறுதி நிலைப்பாடு என்ன அப்படின்றத பேசுவோம். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசுனது அதிகமா, எதிர்ப்பா பேசுனது அதிகமான்றத பேசுவோம். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு எதிர்த்திருக்கிறாரு, பார்ப்பனுக்கு பயந்து துலுக்கனுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம், இல்லை சாயந்தர கால் வைக்கிறதுக்கு பயந்து மலத்துல கால் வச்சு ஒப்பானதுன்னு பேசியிருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம பேசுவோம். இது முஸ்லீம் பெண்கள்லாம் கோசா முறையில் உடல் உழைப்பு செய்யாம வெட்டியா இருக்கிற வீட்டுல நம்ம வந்து உழைச்சி ஓடாது இப்படி எல்லாம் இழிவுபடுத்தி பேசி எல்லாத்தையும் பேசுவோம். மக்கள் முடிவு பண்ணிட்டு போறாங்க. கரெக்ட். அமீரோ ஷானவாசோ ஓப்பன் டிபேட்டுக்கு நான் தயாரா இருக்கிறேன், வர சொல்லுங்க. இன்னொரு தரப்பு யார் தெரியுமா இந்த மாதிரி பேசுறது? நம்ம அண்ணன் தான். யாரு? திருமாவளவன். திரும்ப வந்துட்டாரு. நம்ம அண்ணன் சொல்லிட்டீங்க, அதனால இதே மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டாரு. உண்மையிலே உங்களுக்கு தென்பு திராணி இருந்துச்சுன்னா நீங்க எதிர்க்க வேண்டியது திமுகவை. இந்த மாதிரி பல செயல்பாடுகள், வேங்கை வயலுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியல, உருட்டிக்கிட்டு தெரிய வேண்டியது. திமுக காரன் இவரை பார்த்து சொன்னா கோவம் வருது. இப்ப திமுக காரன் பேச வேண்டிய பேச்ச இவர் எதுக்கு பேசிட்டு தெரியல? விக்டிம் ஷேமிங் ஒண்ணு இருக்குது, பாதிக்கப்பட்டவனையே குற்றவாளியா மாத்துறது. அதுதான் வந்து வேங்கை வயல்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நடந்துச்சு. இப்போ தொடர்ச்சியா பாக்குறோம். நீங்க பாருங்க, வேங்கை வயல் சம்பவமா இருக்கட்டும், அந்த மலக்குழி மரணங்கள், மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் மூலியமாக மலக்குழி மரணங்களா இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ தூய்மை பணியாளர் நம்ம பேசிட்டு கூடிய நேரத்தில் 9 நாட்களாக இன்னைக்கு வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து முன்னாள் நடிகை வீட்டுக்கு போறதுக்கு இருக்குது நேரம். முன்னாள் நடிகை யாரோ பேர் ஏதோ சொன்னாங்க, ராஜனோ. யாரு தெரியுமா அவங்க? தெரியாதா? ரத்த கண்ணீர்ல நடிச்சவங்க. ரத்த கண்ணீர் தான். நீங்க ரத்த கண்ணீருக்கு போயிட்டீங்க. வின்னர் படம் பார்த்தல்ல, பிரசாந்துக்கு பாட்டியா வருவாங்கல்ல, அந்த பாட்டி தானே? ஆரத்தி கரைச்சி மூந்துல ஊத்துவாங்க. ரத்த கண்ணீர் தெரியலன்னு கடுப்புல இருக்கேன் நான். ரத்த கண்ணீர் தெரியாதாடா? எம்ஆர் ரத்த கண்ணீர் பார்த்தது இல்லையா? அது அந்த படத்தை பார்க்காம ஒருத்தன் உயிரோட இருப்பான். இன்னைக்கு தான்டா தெரியுது எனக்கு. நவீன ரத்த கண்ணீர் ஒரு நாடகம் நடத்துறாங்க, அதுதான். அது நீ என்ன பண்ற வீடியோவை முடிச்சுட்டு யூடியூப்ல போய் அந்த படத்தை பாக்குறேன். அப்ப அந்த அம்மா என்ன பண்றது? தம்பி
கருணாநிதி பராசக்தியை சொல்லுவாங்க, அது 4 இல்ல 40 பராசக்திக்கு சமம் அந்த ஒரு படம். சரி, இப்ப சப்ஜெக்ட் வருவோம். இப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு காணொலி ஒரு பேட்டி மாதிரி கொடுக்குறாங்க ஒரு ஊடகத்துக்கு. ஸ்டாலினை நான் வந்து பார்க்கணும், நம்ம எதுக்கு ஆசைப்படிச்சோ தெரியல, இந்த முறையை பார்க்கணும்னு. அது அவங்களோட விருப்பம். இல்ல பொறுப்பு துறப்பு இந்த இடத்துலயே சொல்லிடுறேன், இதுக்கும் வேங்கைக்கும் தொடர்பு கிடையாது. சரி, பார்க்கணும்னு சொல்லி இது பண்றாங்க. என்னமோ ஸ்டாலின் அழகா வாங்கிட்டாங்களா என்னமோ தெரியல. அப்ப நம்ம ஐயோ கிரைம் ரேட்டை கூட்டிக்கிட்டே போறானே, பேச விடுங்களேன். சரி சொல்லு. நினைவு இருக்கா, ஒரு தடவை எண்ணிக்கிட்டே இருந்தேன் எத்தனை வழக்கு வாங்குவாங்க ஒரு தடவை பேசும்போது. அப்படிதான். அப்ப இந்த நவரச அழகை பார்த்து நான் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பார்க்கணும், முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்குது. சரி, நல்ல டோப்பா வந்திருக்குது. அண்ணா நான் எந்திரிச்சு போயிடுறேன் அந்த பக்கம். என்ன சொல்ல வரியா சொல்லு. வேற என்ன மாறி போச்சு, முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர் பார்க்கவே இல்லை. சரி, பார்க்க விரும்பினாங்க, பார்த்துட்டாங்க. அப்ப இந்த தலைவர் உடனே மனம் குளிர்ந்து அடிக்கனை பார்க்கணும், குடும்பத்தோட போய் பார்த்துட்டாரு அப்படின்னா அந்த பாட்டியை போயிட்டு என்ன பண்றாருன்னா வீட்டுக்கே போயிட்டு பாக்குறாரு. அப்ப அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. டாட்டான்னு காமிச்சு நடந்து ரோட் ஷோ போறதுக்கு இவருக்கு நேரம் இருக்குது. இப்ப ஃபிடல் காஸ்ட்ரோக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஆமா, ராஜா அண்ணாமலை மன்றத்துல எங்கேயோ. இவர் வந்து நேத்து திராவிட ஆழ்வார் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு, அங்க போய் பேசினாரு பாத்தீங்களா? நிறைய கம்பன் மன்றத்துல போய் பேசினாரு. சரி, சொல்ல விடுங்க. அப்ப இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. இவர் என்ன பண்றாரு, இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. நடிகை பார்க்க நேரம் இருக்குது, ரோட் ஷோ நடத்த நேரம் இருக்குது. இதுக்கெல்லாம் நேரம் இருக்கிற ஸ்டாலினுக்கு எதுக்கு நேரம் இல்ல? தூய்மை பணியாளர்கள் போய் பாக்குறதுக்கு நேரம். நீ பார்க்க வேணாம், கடைசியா வந்துட்டான். எவ்வளவு நேரம்டா பாக்குறதுக்குன்னு நீ ஆச்சுடா. நான் என்ன சொல்றேன், ரோட் ஷோ நடத்துறீங்கல்ல, நீங்க ரிப்பன் மாளிகையில இருந்து நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு ஒரு ரோட் ஷோ நடத்துங்களேன். மக்கள் காரி துப்பா தூய்மை பணியாளர்கள், அதுக்கு தைரியம் இருக்குதா? நான் சிம்பிளா ஒண்ணு சொல்லிட்டேன். இவங்க எதிர்க்கிற பிஜேபி, அதனுடைய பிரதமர் மோடி, மக்கள் வந்து துயரத்தில் இருக்கும்போதோ போராட்டத்தில் இருக்கும்போதோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன், விவசாயிகள் போராடும் போதோ எப்போ தான் பிரியங்கா சோப்ராவோட திருமணத்துக்கு போயிட்டு வந்தார். பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். அன்னைக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, போராடும் மக்களை பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை, நடிகை வீட்டிற்கு செல்வதற்கு நேரம் இருக்கிறதா? இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதே தான் பண்றீங்க. அதே தான் நீங்களும் பண்றீங்க. உங்களுடைய வாக்குறுதியை நம்பி தூய்மை பணியாளர்கள் வந்து இத்தனை நாட்கள் பொறுமையா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள சந்திச்சு பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. சரி, சந்திக்கிறதுக்கு நடந்துருச்சு. 8 நாளைக்கு பிறகாகத்தான் அமைச்சரும் மேயரும் போறாங்க. சரி, சேகர் பாபுக்கு இதுக்கு இந்த துறைக்கு என்ன சம்பந்தம்? அவர் வந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், சென்னை பொறுப்பாளர். அவரு அந்த போராட்டம் நடக்கிற இடம் அவரோட இடம், அதாவது வட சென்னை முழுக்க அவர் இடம் தானே, மாவட்ட செயலாளர்ல. கட்சி ஆளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நியாயமா பார்த்தா மேயர் தானே பேசணும். திமுக அப்படிதான் செயல்படுவாங்க தம்பி. அந்த லோக்கல் அமைச்சர் யாருன்னு தான் கேட்பாங்க, மாவட்ட அமைச்சர் யாருன்னு அவங்க தான் வந்து நிப்பாங்க. எந்த சிக்கல், நீங்க கொஞ்ச நேரத்துக்கு கூடுதலா அவங்க கட்சியிலேயே வேற யாராவது இருப்பாங்க, அவங்கள கூட விட மாட்டாங்க. நான் எளிமையா கேட்கிறேன், அஜித்குமார் பிரச்சனை நடந்துச்சு, கொலை பண்ணிட்டாங்கல்ல. இன்னி கூட ஒரு புது செய்தி வந்திருக்கு தெரியுமா? நிகிதா வந்து சொன்னதெல்லாம் பொய். ஆமா, பொய். சரி, இது வந்திருக்கு. இப்ப என்னன்னா, அஜித்குமார் பிரச்சனை இல்ல, அது நடந்தது எந்த மாவட்டம், அந்த மாவட்ட பிரதிநிதி யாரு? பெரிய கூட்டு போய் அவர் போறாரு. போறதோட கூட யாரை கூட்டு போய் அந்த நிவாரணம் கொடுத்தாங்க நீங்க பாத்தீங்க? சேங்கை மாறன்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்ட செயலாளர் போனாரு. இவரு வந்தாரு, அரிநாடார். ஆமா, நாடார் சமூகன்றதுனால அரிநாடாரை கூட்டு போனாங்க. இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? நீங்க அப்படி நாடார் பிரதிநிதி தான் வேணும்னா நீங்க உங்க கட்சியில இருக்கிற மனோ தங்கராஜை கூப்பிட்டு இருக்கலாமே. கரெக்ட். எதுக்கு அரிநாடாரை கூப்பிட்டீங்க? பிரச்சனை புரியுதுல? ஏன் அரிநாடர் எந்த ஊருக்காரரு? விருதுநகர்காரர். அவரும் திருநெல்வேலி அந்த பக்கம் தான், அந்த பக்கம் தான். அப்புறம் அவரை எதுக்கு கூப்பிடுறீங்க? எதுக்கு செய்யறாங்கன்னு புரியுதுல? சாதி பிரதிநிதித்துவத்தை எந்நேரமும், பிரதிநிதித்துவம் இல்ல, சாதி சங்க ஆட்களை அரசியலை ஊக்குவிக்கிறதும் வளர்த்தெடுத்ததும் கருணாநிதி தான். நம்ம சொல்லல, பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பரமசிவத்தை உனங்களை ஏத்துக்கிறானுங்களே, அவர் சொன்னார், சாதி இன்னைக்கு அரசியல்ல இந்த அளவுக்கு நிலை பெற்றதுக்கு ஒரே காரணம் கருணாநிதி தான் அப்படின்னு.
இதுக்கு மேல என்ன? சரிண்ணா, இப்போ தூய்மை பணியாளர்களோட போராட்டத்துக்கு மறுபடியும் வருவோம். அண்ணன் வந்து ஆதரவா நாளைக்கு பேசியிருக்கிறாரு, ஆர்ப்பாட்டம் நடத்த போறாரு 8/2025. ஆமா, நாளைக்கு அதுக்குள்ள பேசி கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அமைச்சரையும் மேயரையும் அனுப்பி விட்டாங்க. அவரு ரொம்ப ஆணவமா பேசி பிரச்சனையை இன்னும் பூதாகரப்படுத்தி விட்டுட்டாரு. ஸோ நாளைக்கு கேள்வி கேட்குறாங்க. நீலம் ஆமா ஆமா ரஞ்சித்தோட யூடியூப்ல இருந்து கேக்குறாங்க. நீலம் சோஷியல், நீங்க யாரு? நான் நீலத்துல இருந்து வந்து, நான் பிரஸுக்கு மட்டும் தான் பத்திரிகையாளருக்கு மட்டும் தான் கொடுக்குறேன். நான் என்ன கேக்குறேன், பத்திரிகையாளருக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேணாம், பப்ளிக் நாங்க கேட்குறோம். இப்போ தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதுனால பல முக்கியமான பகுதிகளில் குப்பைகள் அப்படியே தேங்கி போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். பொதுமக்கள் நாங்கள் கேள்வி கேட்குறோம். நாங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்றதுக்கு தான் அமைச்சர் நீங்கள் இருக்கிறீங்க. நான் வந்து யூடியூப் சேனலுக்கு பேச மாட்டேன், ப்ரெஸ்ஸுக்கு மட்டும் தான் பேசுவேன். ப்ரெஸ் கேட்டாங்க, ப்ரெஸ்ஸுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்களா? சன் நியூஸ்காரருக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், ப்ரெஸ் கேட்டாங்கல்ல, ப்ரெஸ் கேட்டதுக்காச்சும் பதில் சொன்னீங்களா? நீலம் என்ன கொஸ்டின் பண்ணாங்களோ அதே கேள்வியை தான் இன்னொரு பத்திரிகையாளரும் கேட்டாரு. தீண்டாமை பாருங்களேன், அது என்ன நீலத்துக்கு மட்டும் நான் பதில் சொல்லணும்? அதைத்தான் சொல்றேன். இந்த திராவிட சொம்பு யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவியா நீ, நான் அதுக்கு தர மாட்டேன் இதுக்கு தர மாட்டேன், அப்ப நீலனா உனக்கு தீண்டாமையா? எவ்வளவு ஆணவம் கேட்கறதுக்கு கூட அவன் தகுதி இல்லாத அப்படிதான் நினைக்கிற நீ. பாத்துக்க எவ்வளவு திராவிட சனாதனம். இதுதான் நான் கூட சனாதனத்தை மதிக்கணும் அப்படின்னு சொன்னவர் இவர் தானே. அப்ப அப்படிதான் பேசுவாரு. ஜிஆரே மிகவும் நல்லவர்னு. எந்த ஜிஆர? சோடா பாட்டிலும் வீச தெரியும்னு சொன்ன ஜிஆர். அவன் ஒரு அமைச்சர் நடமாட முடியாது அப்படின்னு சொன்னா, அதாவது சங்கி சொல்றேன். இதை விட ஒரு பெரிய சங்கி முருகன் மாடம் நடத்துறாங்க. யாரும் நடத்துறாங்க? அர்ஜுன் சம்பத் கூட நடத்துறாங்க. ஆவடியில பசுமாடம் அமைச்சாங்க. யார் அமைச்சது? இந்த இது மாட்டினுடைய பின்னாடி அதுவும் பூல போட்டு பூ போட்டு எங்கள் குலமாத அதே மாடுகளுக்கு மடம் அமைச்சாரு இங்க ஆவடியில. இவரு தானே அவரு 1 நம்பர் சங்கி. பசுமடம் உத்தரப்பிரதேசத்திலே இல்ல. அக்மார்க் சங்கி இந்த சேர் பாபு. இந்த சனாதனி நீளத்துல இருந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்றதுனால இவங்க அப்ப என்ன செய்யணும்? இவர்களுக்கு இலகுவா கேள்வி கேட்கணும், இவர்கள் பதில் சொல்ற மாதிரி. ஏன்னா ஒன்வார்ட் கொஸ்டின் ஆன்சர் நடத்துறாங்களா இங்க? பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க முதல்ல. அன்றைக்கு தூய்மை பணியாளர்களோட சமமா அமர்ந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கறதையே பெருசா பேசுனீங்கல்ல. இன்னைக்கு அதே தூய்மை பணியாளர்கள் தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் உங்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போய் பார்க்க மாட்டாங்க? ஏன்னா அது விளம்பரம், இது பாதிப்பு. இவ்வளவுதான் திராவிடம். இதுதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தினால நாறுவது குப்பை அல்ல, விளங்காத கேடுகட்ட திராவிடம் போட்டிருந்தேன். ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டான். நாளைக்கே ஆர்ப்பாட்டத்துல அண்ணன் கலந்துகிட்டு அந்த மக்களுக்கு ஆதரவா பேச போறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். உறவுகள், சென்னையில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து கலந்துக்கங்க. ஏன்னா நமக்காக நிறைய உழைச்சிருக்கிறாங்க அந்த மக்கள். அவங்களுக்கு ஆதரவா வீட்டையும் தெருவையும் நாட்டையும் சுத்தம் பண்ற மக்கள் அந்த மக்களுக்கு இன்னைக்கு ஒரு உரிமை. ஏன்னா ஏழை மக்கள் இல்ல, கரெக்ட். பெருசா அவங்க என்ன 50,000 சம்பளம் வாங்குற எல்லாம் 10,000 15,000 பாமர மக்கள் ஏழை. அந்த சம்பளம் அரசு சம்பளமா இருக்கட்டும் மட்டும்தான் அவங்க கோரிக்கை. அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து துப்பு இல்ல. சரி, பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. எல்லாருக்கும் மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.